அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, நம்முடைய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தினுடைய அறங்காவலர் கருமுத்து கண்ணன் ஐயா அவர்கள், இணையாணையர் ஜெயராமன் அவர்கள், இவர்களுடைய பெரும் முயற்சியினாலும் திருப்புகழ் சபையினுடைய பெரிய முயற்சியினாலும் நடக்கக்கூடிய இந்த விழாவில் 5வது நாளான இன்றைக்கு திருவரங்கத்தை தரிசிப்பதற்காக வந்து வீற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி இப்பொழுது நம்முடைய உரையை தொடங்குகின்றோம். நம்முடைய சுவாமிநாதன் அவர்கள் அருணகிரிநாத பெருமானுக்கும் திருமாலுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னார். நான் சொல்லப் போவது அருணகிரிநாதருக்கும் ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கும் உள்ள சம்பந்தம். எல்லா கோயில்லையும் திருமாலுக்கு பெருமாள்னு பேரு. திருக்கோஷ்டியூர்ல சௌமிய நாராயண பெருமாள், காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள், திருமலையிலே சீனிவாச பெருமாள், ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாத பெருமாள் இல்ல, பெரிய பெருமாள். இங்க போய் பாருங்க, பெரிய பெருமாள்னு அவருக்கு பேரு. எதனால? எல்லாம் பெருமாளா, இவர் மட்டும் பெரிய பெருமாளா. வைஷ்ணவ பெருமக்கள் சொல்கிறார்கள், கருடன் பெருசா இருக்கும், பெரிய திருவடி. எல்லாம் பெருசு, கோயில் பெருசு, பெரிய கோயில். பெருமாளுக்கு என்ன பேரு? பெரிய பெருமாள். ஏன் பெரிய பெருமாள்? ராமாவதாரத்திலே ராமனால் வழிபடப்பட்ட பெருமாள் ஆனமையினாலே பெருமாளால் வழிபடப்பட்ட பெரிய பெருமாள். ராமன் பெருமாள் இல்லையா? ராமனால் வழிபடப்பட்ட மூர்த்தி ஆனமையினாலே அவருக்கு பெரிய பெருமாள்னு பேரு. திருப்புகள்ல அருணகிரிநாத சுவாமி இதை பாடுறார். முருகப்பெருமான பெருமாளே பெருமாளேன்னு பாடிவிட்டார். எல்லா பாட்டும் முடிகிற பொழுது பெருமாளேன்னு முடியும். அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே, பழனிமலை வாழ வந்த பெருமாளே, எல்லாம் பெருமாளேன்னு பாடிவிட்டார். முருகனை பெருமாளேன்னு பாடிவிட்டா பெருமாளுக்கு என்ன பேரு வைக்கிறது? உரகபட மேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே. உரகபடம்னா பாம்பு. உரகபட மேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கன் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே. உபயகுல தீப துங்க விருது கவிராஜ சிங்க உரை புகழி ஊரிலன்று வருவோனேன். பறவை மனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா. பகையசுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனிமலை வாழ வந்த பெருமாளே. பழனியில பாடுற பொழுது உரகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர் உலகளவும் மால் மகிழ்ந்த மருகோனேங்கிறார். ஸ்ரீரங்கத்து பெருமாளை பெரிய பெருமாள்னு சொல்லி எல்லாரும் கும்பிட அவரை பழனி பாடலில் பெரிய பெருமாள் என்று அருணகிரிநாத பெருமான் பேசுகின்றார். இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் எங்கே இருந்து வந்தார்? அவருக்கு என்ன அவ்வளவு பெருமை, எவ்வளவு புகழ்? 108 திவ்ய கஷேத்திரங்களில் முதலாவது திருத்தலம் ஸ்ரீரங்கம். திருப்பதி எல்லாம் அப்புறம்தான். 3 முக்கியமா சொல்லுவாங்க: கோயில், திருமலை, பெருமாள் கோயில். வைணவ பெருமக்களுக்கு 3 திருத்தலம் முக்கியம். 1 கோயில், 2 திருமலை, 3 பெருமாள் கோயில். கோயில்னா என்ன? ஸ்ரீரங்கம். திருமலைனா என்ன? திருப்பதிக்கு மேல இருக்காரு பாருங்க சீனிவாச பெருமாள், அது திருமலை. பெருமாள் கோயில்னா என்ன? காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். இந்த 3 தான் 108 திவ்ய கஷேத்திரங்களில் மிகச் சிறப்பானவை என்று வைணவ பெருமக்கள் கொண்டாடுகிறார்கள். ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு அவ்வளவு மரியாதை. ரங்கநாச்சியார் தாயாருக்கு அதை விட மரியாதை. இப்ப அண்மையில ஒருத்தரை பார்த்த அவர் சொல்றார், இந்த ரங்கநாச்சியார் படிதாண்டாத பத்தினி, கோயிலை விட்டு வெளியில வரமாட்டா, உற்சவம் பூரா நம்ம பெருமாள் தான் வருவார்.
அவளுடைய பேராற்றலினாலே தான் ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு இவ்வளவு புகழ் அப்படிங்கிறார் ரெங்கநாச்சியார். இந்த உள்ள இந்த கோயிலுக்குள்ள போய் பார்க்கணும். பெருமாள் அற்புதமா பள்ளி கொண்டிருப்பார். மேற்கு பக்கம் தலையை வச்சிருப்பார், கிழக்கு பக்கம் கால் நீட்டி இருப்பார், வடக்கு பக்கம் முதுகு காட்டி இருப்பார், தெற்கு பக்கம் இலங்கையை நோக்கி படுத்து கிடப்பார். குடதிசை முடியை வைத்து, குடதிசைன்னா மேற்கு திக்கு, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, குணதிசைன்னா கிழக்கு திக்கு, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கையை நோக்கி. வடக்கு பக்கத்துக்கு முதுக காமிச்சாராம், தெற்கு பக்கத்துக்கு முகத்தை காமிச்சாராம். பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானம் எழுதினார், முரட்டு சமஸ்கிருதம் வளர்ந்த வட நாட்டுக்கு முதுக காட்டினார், ஈரத்தமிழ் வளர்ந்த தமிழ்நாட்டுக்கு முகத்தை காட்டினார்னு எழுதினார். சமஸ்கிருதம் கொஞ்சம் கடுமையான மொழி, உயர்ந்த மொழி, செம்மொழி, அற்புதமான மொழி, தமிழுக்கு முன் தோன்றிய மொழி, தேவ பாஷை என்கிறார்கள். ஆனால் அது கொஞ்சம் முரடா இருக்குமா. முரட்டு சமஸ்கிருதத்துக்கு முதுக காட்டினாராம், ஈரத்தமிழுக்கு முகத்தை காட்டினாராம். தெற்கு நோக்கி பள்ளி கொண்டாராம் பெருமாள். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கையை நோக்கி. கடல் நிறக்கடவுள், கடல் வண்ணன், கடல் நிறக்கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் என குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. இந்த பெருமாளை பார்த்தா எனக்கு கண்ணீர் பொங்குது அப்படின்னு தொண்டரடி பொடியாழ்வார் பாடுறார். எதுக்காக வேண்டி இலங்கையை பார்த்து உட்கார்ந்தார் பெருமாள்? எதுக்காக இலங்கையை பார்த்து உட்கார்ந்தார்? ராமாயண காலத்துக்கு செல்ல வேண்டும். இந்த யுகம் கலியுகம், இதற்கு முந்தின யுகம் துவாபர யுகம், அதற்கும் முந்தின யுகம் திரேதா யுகம். திரேதா யுகத்திலே ராமாயணம். ராமாயணம் முடிஞ்சது. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. அரியணை அனுமன் தாங்கினான், அங்கதன் உடைவாள் ஏந்தினான், பரதன் வெண்கொற்ற கொடையை பிடித்துக் கொண்டான், சத்துருக்கனும் இலக்குவனும் கவரி வீசினார்கள், விரைசரி குழலி சீதை பக்கத்திலே வேகமாக மிக அழகாக உட்கார்ந்திருக்கிறாள். வெண்ணையூர் சடையப்ப வள்ளலுடைய மரபுலோர் கொடுக்க அந்த மணிமகுடத்தை வாங்கி வசிட்டன் மணிமுடியை சூட்டினான். இது கம்பராமாயணத்திலே நிறைவான பட்டாபிஷேக பாட்டு. எல்லா பிரசங்கியார்களும் இந்த பாட்டை கட்டாயம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பாட்டை சொல்லி முடிச்சாதான் பிரசங்கியாருக்கு சன்மானம் கிடைக்கும். அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீச விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. அதே வசிஷ்டன் 14 வருஷத்துக்கு முன்னாலே யார் ஒருவன் திட்டம் போட்டு நடக்காம போச்சோ அந்த பட்டாபிஷேகத்தை அதே வசிஷ்டன் இப்பொழுது செய்தான். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப செஞ்சிருந்தா ஒரு பட்டாபிஷேகத்தோட போயிருக்கும். 14 வருஷம் தாமதிச்சதுனால 3 பட்டாபிஷேகம் நடந்துருச்சு. 1, வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம். 2, ராவணனை கொன்று விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம். 3, ராமனுக்கு பட்டாபிஷேகம். 14 வருஷத்திலே 3 ராஜ்யங்கள் மாற்றப்பட்டு விட்டன. பட்டாபிஷேகம் முடிஞ்சது. அங்கதனுக்கு உடைவாளை தூக்கி கொடுத்தார், சுக்ரீவனுக்கு முத்துமாலையை தூக்கி கொடுத்தார். எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பரிசு கொடுக்கப்பட்டது. விபீஷண ஆழ்வான் கையை கட்டி கொண்டு நிற்கிறான். சொல்ல போனா ராமனை விட வயதில் மூத்தவன் விபீஷணன். ஆனா பார்க்கிறதுக்கு தம்பி மாதிரி தான் இருப்பான். எத்தனையோ காலம் முன்னால பிறந்தவன். விபீஷண ஆழ்வான் கையை கூப்பிக்கொண்டு நிற்க ராமச்சந்திரமூர்த்தி பார்க்கிறார், இவனுக்கு என்ன கொடுக்கலாம்? நிமிந்து பார்த்தார், கும்பிட்டான். இட்சுவாகு வம்சத்திலே இட்சுவாகு என்பவர் தவம் செய்து பிரம்மாவிடத்திலே இருந்து பள்ளி கொண்ட பெருமாளை கொண்டு வந்தார்.
அந்த பள்ளி கொண்ட பெருமாளுடைய விக்கிரகம் இவ்வளவு காலமாக இட்சுவாது வம்சத்திலே மாந்தாதா, சிபி, தசரதன் எல்லோராலும் வழிபடப்பட்டு வந்தது. இப்பொழுதோ ராமச்சந்திரமூர்த்தியினால் வழிபடப்பட்டு வருகிறது. அந்த இட்சுவாது வம்சத்தின் குல தனமான அந்த பெருமாளை கொடுன்னு கேட்டாராம். வழிபடுற மூர்த்தி ராமச்சந்திர மூர்த்தி உடனே தூக்கி கொடுத்துட்டார். பெரிய மூர்த்தி. விபீஷணா, கையில வச்சுக்கோ, இலங்கைக்கு போற வரைக்கும் கீழே எங்கேயும் வைக்காத, வச்சா உட்கார்ந்துருவார், அசைக்க முடியாது, உன்னாலையும் முடியாது என்னாலையும் முடியாது, போ. விபீஷணன் புறப்பட்டு வர்றான் இலங்கையை நோக்கி. திருச்சிராப்பள்ளியிலே இருந்த பெருமக்கள், வைணவ பெருமக்கள் எல்லாம் பிள்ளையார கும்பிட்டாங்களாம். வைணவத்தில் பிள்ளையாருக்கு பேர் என்ன தெரியுமா? தும்பிக்கை ஆழ்வார். அங்க பாருங்க, தெளிவா ஒருத்தர் சொல்றார், தும்பிக்கை ஆழ்வார். தும்பிக்கை ஆழ்வாரை கும்பிட்ட உடனே நான் பார்த்துக்கிறேன்ட்டாராம். பெருமாள் விக்கிரகம் தானே வேணும், அயோத்தியிலிருந்து வந்துகிட்டே இருக்குன்ட்டாராம். புஷ்ப விமானத்தில் வர்றான் மேல விபீஷண ஆழ்வான், கையில பெருமாள் விக்கிரகம். திடீர்னு ஒரு கலக்கம் வயிற்றுல, எங்கேயாவது போகணும், அப்புறம் உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணி அவரை தூக்கணும், எடுக்கணும். என்ன பண்றது? கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இறக்குன்னா ஒரு துருத்தி, துருத்தின்னா 2 ஆறும் சேர்ந்து நடுவில் உள்ள திட்டு. ஒரு பக்கம் கொள்ளிடம், ஒரு பக்கம் காவிரி, நடுவில் திட்டு இருக்கு பாருங்க. இதுக்கு பழைய காலத்து தமிழ்ல துருத்தின்னு பேரு, ஆற்றின் இடைக்குறை. அந்த இடத்துல கொண்டாந்து புஷ்ப விமானத்தை நிறுத்திட்டான். இப்போ விக்கிரகத்தை யாரு கையிலையாவது கொடுக்கணும். பிள்ளையார் தயாரா வந்து நிக்கிறார். தம்பி, இந்த சாமியை வச்சுக்கோ, நான் வெளிவாசல் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். இல்லை, இது ரொம்ப கனமா இருக்கும் போல தெரியுது, என்னால தூக்க முடியுமா? தூக்க முடியும், வச்சுக்கோ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். வாங்கினார், தூக்கினார். ரொம்ப கனமா இருக்கு, நான் 1 2 3 சொல்லுவேன், வந்துடணும், இல்லைன்னா வச்சிருவேன், என்னால தாங்காது. சரி, விபீஷணன் போனா 1ன்னார், இந்த வந்துட்டேன்னா 2ன்னார், வந்துகிட்டே இருக்கேன்னா 3ன்ட்டு கீழே வச்சுட்டார். அவர் வச்ச பொழுது மேற்கு பக்கம் தலை, கிழக்கு பக்கம் திருவடி, வடக்கு பக்கம் முதுகு, தெற்கு பக்கம் இலங்கையை நோக்கி பார்வை. இலங்கைக்கு தானே போகணும், இலங்கையை பார்த்து பார்வை. பெருமானுடைய பார்வை இலங்கையை நோக்கி இருக்கிறது. விபீஷணா, கவலைப்படாதே அப்படின்னு அர்த்தம். ஓடி வந்து பார்த்தா சாமியை அசைச்சான், ஒன்னும் பண்ண முடியல. நின்ன பையன் தலையில ஒரு குட்டு குட்டினா திருச்சி உச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் தலையில ஒரு பள்ளம் இன்னைக்கும் இருக்கு. இது ஒரு வரலாறு. அங்கே வைணவ பெருமக்களுடைய வரலாறு. வந்தவர் இந்த ஊரை பார்த்தாராம், காவிரி கரையே. ஆகா, நல்லா இருக்கே, இங்க குளிச்சுட்டு போகலாம்னு பெருமாளை இறக்கி வச்சாராம். அவ்வளவுதான், பெருமாள் உட்கார்ந்துட்டாராம். இப்படி இன்னும் ஒரு வரலாறு. எப்படியோ அயோத்தி பெருமாள் இலங்கைக்கு போகாமல் நம்ம திருச்சிராப்பள்ளியில வந்து உட்கார்ந்துட்டார். அப்போ அதுக்கு என்ன பேரு? அப்ப திருச்சிராப்பள்ளின்னு பேர் இல்லை, பழைய பேர் என்ன தெரியுமா? ஸ்ரீரங்கநாதன் பள்ளி. ரங்கநாதர் தானே பள்ளி கொண்டாரு. ஸ்ரீரங்கநாதன் பள்ளி. ஸ்ரீக்கு என்ன தமிழ்? ஸ்ரீரங்கம், திருவரங்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவில்லிபுத்தூர். அதை தமிழாக்கினாங்களாம். ஸ்ரீரங்கநாதன் பள்ளி, திருவரங்கநாதன் பள்ளி. திருச்சீரங்கன், அதானே சரி, திருச்சீரங்கன், ஸ்ரீரங்கன் தானே, திருச்சீரங்கம் ஆக்கினாங்களாதன். சிறிய மாத்தி திருச்சீரங்கநாதன் பள்ளி. திருச்சீரங்கநாதன் பள்ளி ரொம்ப பெருசா இருக்கு, திருச்சிராப்பள்ளின்னு மாத்தி விட்டானா. திருச்சீரங்கநாதன் பள்ளி கால ஓட்டத்தில் திருச்சிராப்பள்ளியாக மாறிவிட்டது என்று வைணவ பெருமக்கள் பாராட்டுகிறார்கள். பெருமாள் பள்ளி கொண்டு விட்டார். சிறப்பான இடம், பூலோக வைகுண்டம்னு அதுக்கு பேரு. ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லணும்னா 2 பேர் வரலாறை முழுக்க சொல்லணும். எனக்கு உள்ள நேரத்திலே இந்த 2 வரலாறை தொட்டு விட்டு ஸ்ரீரங்கத்து பெருமாள் திருவடிகளை சரணடைவோம். ஸ்ரீரங்கத்துக்கு புகழ் வாங்கி கொடுத்தது யாரு? உடையவர் என்ற ராமானுஜர். கோயில் ஒழுகு என்று ஒரு நூல்
ஸ்ரீரங்கத்தில் என்ன என்ன செயல் எப்படி எப்படி செய்யப்பட வேண்டும், நைவேத்தியம் எப்படி இருக்க வேண்டும், திருவிழாக்கள் எப்படி இருக்க வேண்டும், பெருமாள் எப்பொழுது புறப்பாடாக வேண்டும், அவரை எழுதி வச்சு தீர்மானம் பண்ணி இருந்து நடத்தி காட்டிய பெருமை உடையவர் என்றும் பாஷ்யக்காரர் என்றும் வைணவ உலகம் போற்றக்கூடிய ஸ்ரீ ராமானுஜரை சேரும். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்கப்படாது. ராமானுஜர் இல்லைன்னா இன்றைய வைணவம் இல்லை. அந்த அளவுக்கு வைணவத்துக்கு பெருந்தொண்டாற்றியவர் ராமானுஜர். 1017வது வருஷம் சித்திர மாசம் திருவாதிர நட்சத்திரம் ராமானுஜர் அவதாரம். சம்பந்தர் திருவாதிர நட்சத்திரத்தில் அவதாரம். திருவாதிரை சிவபெருமானுக்குரியது. ரொம்ப சிவப்பா இருக்குமா, பெருசா இருக்குமா, ஆற்றல் வாய்ந்ததா இருக்குமா, சூரியனை போல 70-80 மடங்கா பெருசா எப்படி இருக்கு. அதனால எல்லாரும் என்ன பண்ணா, இது சிவபெருமான் தோற்றம்னு ஆதிரையான்னு சிவபெருமானுக்கு பேர் வச்சாங்க. அந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே அவதாரம் செய்கிறார். 1017வது ஆண்டு சித்திர மாசம் திருவாதிரை நட்சத்திரம் ராமானுஜர் அவதாரம். 120 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரே புண்ணியவான் அவர்தான். காந்தியடிகள் சொன்னார், நான் 120 ஆண்டுகள் வாழ்வேன். நம்ம அவசரப்பட்டு சுட்டு விட்டோம். ரொம்ப நல்லது இருந்தா இன்னைக்கு அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பார். நம்ம அவ்வளவு வேகமா முன்னேறிட்டோம். 1017 தோன்றிய ராமானுஜர் 1137 பரமபதத்துக்கு சென்றார். இந்த ராமானுஜர் ராமனுக்கு அடுத்தவனாய் தோன்றிய லட்சுமண பெருமானுடைய திருநாமத்தை பெற்றவர். பெருமாளே ராமானுஜராக திரிதண்டம் தாங்கி வந்தார் என்று வைணவ பெருமக்கள் பாராட்டுகிறார்கள். பிறந்த ராமானுஜர் வாழ்க்கையில் 4 நிகழ்ச்சிகளை மட்டும் சொல்லுகிறேன், ஸ்ரீரங்கத்தோடு தொடர்புடையவை. ஸ்ரீரங்கத்துக்கு ராமானுஜருக்கும் உள்ள தொடர்பு எல்லையற்றது. காஞ்சிபுரத்திலே இருந்த பொழுது திருக்கட்சி நம்பிகளிடத்திலே உபதேசம் பெற்றுக் கொண்டார். ஆள வந்தார், இவரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்தார். இவர் ஸ்ரீரங்கத்துக்கு வர்ற பொழுது ஆள வந்தார் பரமபதம் சென்று விட்டார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்த ராமானுஜர் இன்னொரு குருநாதன் வேண்டும் என்று பார்க்கிற பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பிகளை சென்றடைந்தார். ஸ்ரீரங்கத்துக்கும் திருக்கோஷ்டியூருக்கும் எவ்வளவு தூரம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸ்ரீரங்கத்திலிருந்து திருச்சி வந்து, திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வந்து, புதுக்கோட்டையிலிருந்து திருப்பத்தூர் வந்து, திருப்பத்தூர்லேருந்து திருக்கோஷ்டியூருக்கு வரணும். அவ்வளவு தூரம் நடந்து வந்தார். உபதேசம் கேட்டார். யார்? நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன். கதவை திறக்க மாட்டேன்ட்டார். 2வது முறை நடந்து வந்தார். நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன். கதவை திறக்கல. 17 முறை வந்தார். உபதேசம் கிடைக்கல. 8 எழுத்து மந்திர உபதேசம் கிடைக்கல. 18வது முறை வந்து பட்டினி கிடந்தார். உபதேசம் கிடைக்காம போக மாட்டேன். கதவை திறந்தார். யார்? தங்கள் தாசன் வந்திருக்கிறேன். கதவை திறந்த. நான் ராமானுஜன்கிறது போச்சு. தங்கள் தாசன் வந்திருக்கிறேன். கதவை திறந்தார். உபதேசம் கொடுக்கணும், கொடுக்கல. பட்னி இருந்தார். 30 நாள் கடும் பட்டினி. அன்ன ஆகாரம் கிடையாது. அதுதான் உண்ணாவிரதம். நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒரு உண்ணாவிரதம் வைக்கிறோம் பாருங்க. நம்ம ஊர்ல 10 பேர் சேர்ந்து உட்கார்ந்து 10லேருந்து 11 வரைக்கும் ஐயா உண்ணாவிரதம் இருப்பாரு. 11லேருந்து 12 வரைக்கும் அடுத்தவர் இருப்பாரு. 12லேருந்து 1 வரைக்கும் இவர் இருப்பாரு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உண்ணாவிரதம். நம்ம பண்ற அநியாயம் இது. 30 நாள் அன்ன ஆகாரம் கிடையாது. மனம் முழுக்க ஸ்ரீரங்கத்து பெருமாள்கிட்ட வச்சு வழிபட்டார். கருணையினாலே உபதேசம் கொடுத்தார். திருக்கோஷ்டியூர் நம்பி. திருக்கோஷ்டியூர் பெருமாள் நின்ற தோற்றம், இருந்த தோற்றம், கிடந்த தோற்றம் 3ம் காட்டக்கூடிய பெருமாள். நின்ற தோற்றம் திருப்பதியில, இருந்த தோற்றம் நம்ம கூடலழக பெருமாள், கிடந்த தோற்றம் ஸ்ரீரங்கம். ஒரு ஆழ்வார் பாடினார், நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே ஒவ்வொரு ஊர்ல நின்றார், இருந்தார், கிடந்தார். நாம் பிறந்ததுக்கு அப்புறம் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளையேன்னார். நாம் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் நின்றது, இருந்தது, கிடந்ததெல்லாம் என் மனசுக்குள்ள.
யாரு? திருச்சந்த விருத்தம் திருமணிசை ஆழ்வார் பாடுறார். அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. அந்த 3 உள்ள ஊர் திருக்கோஷ்டியூர். உபதேசம் கொடுத்துட்டார் ராமானுஜருக்கு. என்ன உபதேசம்? வெளியில சொல்லாத, தகுதி வாய்ந்தவனுக்கு சொல்லப்பட வேண்டிய உபதேசம். வெளியில் சொன்னால் நீ நரகத்துக்கு போவாய், கேட்டவர்கள் வைகுண்டம் போவார்கள். ஒத்துக்கிட்டார், உபதேசத்தை வாங்கிக்கிட்டார். திருக்கோஷ்டியூர் 2-3 மாடி, 3வது மாடியில ஏறினார். எல்லாரும் வாருங்கள், ஊர்க்காரன் பூரா திரண்டு வந்தான். அப்பவெல்லாம் டிவி எல்லாம் இல்லாத நல்ல காலம், ரேடியோ கூட கிடையாது. எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. என்னமோ நல்ல வார்த்தை சொல்றாங்க. கோயில் அதுக்காகத்தானே, பெரிய மண்டபம் அதுக்காகத்தானே. அவ்வளவு பேர் வந்து சுத்தி நிக்கிறாங்க. மேலே ஏறினார். ஒரு பார்வை பார்த்தார். உலகத்திலே யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு திருநாமத்தை உங்களுக்கு உபதேசம் செய்ய போகிறேன். குலந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுதுயராயினை எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம், நாராயணா என்னும் நாமம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. 8 எழுத்து மந்திரம் எல்லாருக்கும் உபதேசமாயிற்று. வாடினேன் வாடி மயங்கினேன் மனத்தால் பெருந்துயரிடும்பையில் புகுந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தருங்கலவையே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாராயணா என்பது பரமபதத்திலே வாழக்கூடிய பெருமாள் திருநாமம். நாராயணான்னு சொன்னா என்ன சார் ஆகும்? நரகத்துல நமனுக்கு அசிஸ்டன்ட் முற்கலன்னு ஒருத்தன், 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களா. எங்க? நரகத்துல. எல்லாம் எரிவாய் நரகம். அவனை எண்ணெய் கொப்பரைகளை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி மோசமான இடம். எல்லாம் அழுது கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. யமதர்மராஜாவுக்கு பக்கத்திலே முற்கலன். 2 பேரும் பேசினாங்களாம். பேசின பொழுது என்னமோ பேச்சு வாக்கல யமதர்மராஜா நாராயணான்னு சொல்லிவிட்டாராம். சொன்ன உடனே நரக சொர்க்கமா மாறி போச்சான். நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாக்கும் நாமங்கள் உடைய நம்பி. நரக சொர்க்கமா மாறி போச்சான் நாராயணாங்கிற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில். அப்ப அது எவ்வளவு பெரிய மந்திரம், எல்லாருக்கும் சொல்லணுமே. ராமானுஜர் சொல்லிட்டாரு. குருநாதர் கூப்பிட்டு விட்டார். ராமானுஜர் போனார். என்ன காரியம் பண்ணனே? எல்லாரும் சொர்க்கத்துக்கு வைகுண்டம் போவா, நீ நரகத்துக்கு போறேன்னார். போனா போகுது, இவ்வளவு பேரு வைகுண்டம் போற பொழுது நான் ஒரு ஆள் நரகத்துக்கு போனா பரவாயில்ல குருநாதான் நாராம். நீதான் இனிமே வைஷ்ணவத்துக்கு உடையவன், ஓ பேரு உடையவர் நாராம். வைஷ்ணவ உனக்கு உடைமை, நீ உடையவர், போயிட்டு வா. அப்படிப்பட்டவர் ராமானுஜர். காஞ்சிபுரத்துக்கு போறார், பாத யாத்திரை. காஞ்சிபுரத்துக்கு முன்னால திருக்கோவிலூர். திருக்கோயிலூர்ல பெருமானுடைய உலகளந்த திருத்தோற்றம். முதல் 3 ஆழ்வார்கள் சந்தித்து இயற்பா பாடிய இடம் திருக்கோவிலூர். திருக்கோயிலூர் தாண்டி போறார் ராமானுஜர். கூட்டத்தோட போறார். வழியில 2 பாதை போகுது காஞ்சிபுரத்துக்கு. இந்த பாதையில போகலாமா, அந்த பாதையில போகலாமா? அங்க இருந்தவங்க சொல்றாங்க, வலது பக்க பாதையில போனா யக்னேசன் ஒரு பெரிய பணக்காரர் வீடு வரும். இந்த ஊருக்கு வர்றவங்க எல்லாரும் அவர் வீட்டுக்குத்தான் போவாங்க, தங்குவாங்க. இந்த பாதையில போனா வரதாழ்வான்னு ஒரு ஆள் இருக்கிறான், உஞ்சவிருத்தி பிராமணன். அவன் வீட்டுக்கு போகலாம். அங்க யாரும் போறதில்லை, என்ன அவனே உஞ்சவிருத்தி பண்றவன். ராமானுஜர் பார்த்தார். எல்லாரும் உட்காருங்க. ஒரு சிஷ்ய பிள்ளையை கூப்பிட்டார். யக்னேசன் நம்முடைய பழைய சீடன், அவனை போய் பாரு, நான் வர்றேன்னு சொல்லு. இந்த சிஷ்ய பிள்ளை ஓடி வந்தான் யக்னேசன் கிட்ட. யக்னேசன் வீட்டு விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல இந்த வந்தால கவனிக்கல. 1 மணி நேரம் உட்கார வச்சுட்டான். என்ன ஏதுன்னாவது கேட்க வேண்டாம், நான் ராமானுஜர்ட்டு வர்றேன் அப்புறமும் உட்கார வச்சுட்டான். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் விஷயத்தை தெரிஞ்சு அப்படியா வர சொல்லு அவரை அப்படின்ட்டான். அவர் திரும்பி வந்தார். பெருமானே,
அங்க ஒன்றும் சரியா இல்லை, உபசரிப்பு சரியா இல்லை. நமக்கே தெரியுமில்ல, ஒரு வீட்டுக்குள்ள போனா இந்த வீட்டுல சாப்பிடலாமா கூடாதான்னு வீட்டுக்காரரையும் அந்த அம்மா முகத்தையும் பார்த்தா கண்டுபிடிச்சிருவோமா இல்லையா? புரிஞ்சு போச்சு. யக்ஞேசன் பணத்தினாலே கொஞ்சம் நம்மை விட்டு விலகி போய்விட்டான். பார்த்தார் நம்முடைய உடையவர், இந்த பாதையில போ, வரதாழ்வான் வீட்டுக்கு போ. ஒரு 50-60 பேரை கூட்டிக்கிட்டு திரிதண்டத்தோட காவி கட்டின சன்னியாசி உடையவர் பெருமாள் போற மாதிரி அந்த வீட்டு வாசப்படியில போய் நிற்கிறார். வீடா குட்டிச்சுவர், கதவு அவ்வளவு மோசம், ஒரு படல் அப்படி இழுத்தா மூடிக்கிறோம். அந்த அம்மா வீட்டுக்குள்ள இருக்கா. இவங்க போய் நின்ன உடனே தெரிஞ்சது. லேச கதவை திறந்து அப்படி எட்டி பார்த்தா வெளியில வரல. வெளியே வர வேண்டாம், உபசரிக்க வேண்டாம், அவளால முடியாது. ஏன்? கட்டி இருக்கிற புடவையில 1000 கிழிசல், வேற மாற்று புடவை கிடையாது. கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம்னாரு. புடவைய நெய்த நூலை விட கிழிஞ்சு தைத்த நூல் அதிகம்னாரு. இப்ப வந்த ஒரு கவிஞன் ஒருத்தர் எழுதனா, குழந்தைகள் கீழே இருந்து மேல பாக்குது. மாடி வீட்டுல பணக்காரங்க வீட்டு ஜன்னல்ல நிறைய சட்டை காயுது. இந்த புள்ள போட்டிருக்க சட்டை பூரா பொத்தல் பொத்தலா இருக்கு. இந்த புள்ள அப்படி மேலையும் கீழையும் பார்த்துதான், எதிர் வீட்டு ஜன்னலில் எத்தனை சட்டைகள், எதிர் வீட்டு ஜன்னலில் எத்தனை சட்டைகள், என்னுடைய சட்டையில் எத்தனை ஜன்னல்கள். அவளது கிழிஞ்சு இருக்கு சட்டை. அது மாதிரி அவளுக்கு புடவை இங்க இழுத்தா அங்க தெரியும், அங்க இழுத்தா இங்க தெரியும். அவ என்ன பண்ணுவா? உள்ள இருந்து கையை தட்டினா. ராமானுஜருக்கு புரிஞ்சு வச்சு, தலையில பெரிய உத்தரியம் கட்டி இருப்பார், அதை அவுத்து தூக்கி போட்டார். அதை உடம்ப சுத்திக்கிட்டு, பெருசு நீளமானது, அதை உடம்ப சுத்திக்கிட்டு வெளியில வந்து காலில் விழுந்தான். வந்திருக்கிறது உடையவர் ராமானுஜன்னு தெரிஞ்சு வச்சு, விழுந்து கண்ணீர் பெருகுது. சாப்பாட்டுக்கு வீட்டுல 3 நாளா ஒண்ணும் கிடையாது. இந்த வரதாழ்வான்கிற பிராமணர் உஞ்ச விருத்தி பண்ண போயிருக்கார். வீடு வீடா பிச்சை எடுக்கணும், ஒரு பிடி அரிசி கிடைக்குமா தெரியாது. வீட்டுல தினம் ஏகாதசி துவாதசியே இல்லை. என்ன செய்யறது? இவருக்கு சாப்பாடு போடணுமே, 50 பேரோட வந்திருக்காரே, இத்தனை பேருக்கும் சோறு போடணுமே, வராதவர் வந்திருக்காரே, ஒரு பெரிய சித்தரோ பக்தரோ வந்தா எப்படியாவது சாப்பாடு போடணும், நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். என்ன செய்யறது? நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு மோசமா போச்சு என் வாழ்க்கை. இவருக்கு சாப்பாடு போட முடியாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? இந்த உடம்பு எடுத்தது வீணா போச்சு. ஓ ஆமா, இந்த உடம்பு வீண் இல்ல. நம்ம ஊர்ல ஒரு மளிகை கடைக்காரன் இருக்கான். நான் மளிகை சாமான் வாங்க அந்த தெருவழியா எப்பவாவது போவேன். என்ன ஒரு மாதிரியா பார்க்கிறான். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டே விட்டான், என்கிட்ட வா, உன்னை வச்சுக்கிறேன், எல்லா விதமான சௌகரியமும் பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கான். இந்த உடம்பு பயன்படும் போல இருக்கே. அவ்வளவுதான், உட்கார வச்சுட்டு போயிட்டு அவன்ட்டேன். ஐயா, எங்க வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்திருக்கார், சோறு போடணும், மளிகை சாமானெல்லாம் வீட்டுக்கு அனுப்பு, நான் உங்ககிட்ட இன்னைக்கு ராத்திரிக்கு வந்துடுறேன். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நினைக்காத ஸ்ரீதேவி நமக்கு வரப்போறா. சரின்னா எல்லா சாமான் அனுப்பிச்சிட்டான். இந்த பொண்ணு, இந்த உடம்பு அழிய போற உடம்பு. ஒரு பெருமாளுடைய அடியாருக்கு சோறு போடுறதுக்கு இந்த உடம்பு பயன்படுமானால் பரவாயில்லையே. நாய் செத்து போனா தோலை உரிச்சு என்ன செய்யலாம்? பயன்படுத்துறான். இந்த வைரத்தை எல்லாம் தேய்ச்சி சுத்தப்படுத்துறாங்க நாய் தோல்ல. நாய் இன்னும் சில தோல், மாடு செத்து போனா எடுத்து செருப்பு தைக்கிறான் தோலை. பாம்பு செத்து போனா தோலை உருகி மணிப்பரிசு பண்றான். மனுஷன் செத்து போனா எப்படா தூக்குறாங்கன்னு கேட்கிறான். நம்மது ஒன்னுத்துக்கும் பயன்பட முடியாம போச்சு. ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறேன், கல்யாண வீடு. கல்யாண வீட்டுல போய் செருப்பை போட்டா தொலைஞ்சு போயிடும். என்ன செய்யறது? எதிர்த்த வீட்டுல செருப்பை போட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு போனேன். வந்து சாப்பிட்டு செருப்பு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அந்த வீட்டுக்காரங்க ஒன்னும் சொல்லல. ஒருத்தன் பணத்தை தூக்கிட்டு வர்றான், 10 பேரு. தோல் வலிக்குது,
எய்த்த வீட்டுக்காரன் கேட்கிறான், கொஞ்சம் இறக்கி வைக்கட்டுமான்னு. ஒத்துக்குவாங்களா? செருப்புக்கு கொடுத்த மரியாதை கூட உயிர் போன போட இந்த உடம்புக்கு கிடையாது. அப்ப இந்த உடம்பு அவனுக்கு பயன்படுமானால் பயன்படட்டுமே. ராமானுஜருக்கு சாப்பாடு போட்ட புண்ணிய ஆன்மாவை சேருமே. அழகா சமையல் பண்ணா, கெட்டிக்காரி, பக்தியோட சமையல் பண்ணனா. பகவான் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். உங்க சமையல்ல டேஸ்ட் எப்ப வரும் தெரியுமா? பக்தியோட பண்ணனா டேஸ்ட் வரும். தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போவோம், சமையல் பண்ணுவாங்க பழனி ஆண்டவருக்குன்னு. யாரும் தொட்டு சாப்பிட்டு ருசி பார்க்க மாட்டாங்க. சாம்பார் அவ்வளவு அருமையா இருக்கும், ரசம் அதை விட அருமையா இருக்கும். ஏன்? பழனி ஆண்டவனுக்கு அர்ப்பணம். பொறுப்பு அவன் பொறுப்பு, எல்லாம் அவனுக்கு. 1000 பேர் வந்தாலும் சாப்பாடு விளையும். நான் பார்த்திருக்கேன். கொஞ்சம் போல தெரியும், எடுக்கெடுக்க வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி? அது அப்படித்தான். அது கடவுளுடைய திருவுள்ளம். நல்ல சமையல் பண்ணா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா சாப்பிடுற பொழுது அந்த ஆளு உஞ்சவிருத்தி பிராமணர் வந்துட்டார். வந்து பார்க்கிறார், ராமானுஜர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆகா, என் ஜென்மம் சாபல்யம் ஆயிற்று. இந்த ஏழை வீட்டுல கடவுள் வந்து சாப்பிடுறார், குசேல வீட்டுல கிருஷ்ணன் சாப்பிட்டாப்புல இருக்கு. மகிழ்ச்சியா இருந்தார், கும்பிட்டார், உள்ள வந்தார். என்னம்மா ஏது இவ்வளவு சாப்பாடுன்னார். சொல்லிவிட்டார். அவர் சொன்னார், நல்ல காரியம் பண்ணினேன். புருஷன் பொண்டாட்டி அப்படி இருக்கணும். எல்லாருடைய பாவங்களையும் மாற்றக்கூடிய ராமானுஜருக்கு சாப்பாடு போடுறதுக்கு இந்த உடம்பு போனா போயிட்டு போகுது. நீ நல்ல காரியம் பண்ணன, நன்று நான் செய்த இந்த மதி அப்படின்னு கண்ணப்ப நாயனார் சொன்ன மாதிரி நன்று நீ செய்த மதி. சாப்பாடு போட்டாச்சு, சாப்பிட்டாங்க. ராமானுஜருக்கு சந்தேகம். சேலையில 1000 கிளிசல், நம்ம உத்தரியத்தை எடுத்து தோல்ல போர்த்திக்கிட்டு வந்த பொண்ணு இப்படி சாப்பாடு போடுறாள்னா எப்படி சார் வந்துச்செல்லாம்? ஆண்டவன் அடியார்களுக்கு எல்லாம் மனசுல தெரியும். அப்பூதி அடிகள் பிள்ளை இறந்து போனது அப்பர் சுவாமிகளுக்கு தடுமாற்றம் உண்டாயிற்று. மூத்த திருநாவுக்கரசு எங்கேன்னு கேட்கிறாரு. அது மாதிரி கூப்பிட்டார் 2 பேரையும். ஆமா, இதெல்லாம் எப்படி, என்ன ஏற்பாடு பண்ணீங்க? சொல்லிவிட்டான். அப்படியா, சரி. அவன் காலில் விழுந்து கும்பிட்டான். என்ன வேணும்? இவளை கொண்டே விட்டுற போறேன்னா. புருஷன் கேளுங்க, பகவத் பக்தி அப்படி, இவளை கொண்டே விட்டுற போறேன். ராமானுஜர் சொன்னார், சரி, இந்த தீர்த்தத்தை அவன் தலையில தெளி. அவனுக்கு புண்ணியத்தை பாருங்க. இந்த தீர்த்தத்தை அவன் தலையில தெளி. தீர்த்தத்தை கையில வாங்கிட்டு போயாச்சு. போனா அவன் ரெடியா வீட்டுல உட்கார்ந்து இருக்கான். இந்த பொண்ணை கொண்டே விட போறாங்க. வீட்டுக்குள்ள போயாச்சு, 2 பேரும் உட்கார்ந்தாச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ காலமா நினைச்சிருந்த பொண்ணு இப்ப கிடைக்க போகுது. இவர் என்ன பண்ணாரு? ராமானுஜர் வீட்டுல சாப்பிட வந்திருக்கார். இந்த தீர்த்த பிரசாதத்தை உனக்கு சாதிக்க சொன்னார். தீர்த்தத்தை எடுத்து அவன் தலையில் அப்படி 3 தடவை தெளிக்க, கண்ணை முழிச்சு பார்க்கிறான். வரதாழ்வானையும் காணா, அவன் பொண்டாட்டி லட்சுமியவும் காணா, பெருமாளும் ருக்மிணி பிராட்டிக்கு நிக்கிறாங்க. கைகால் ஆடி போச்சு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தெண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செப்பி திருக்காப்பு அடியோமோடும் என்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு. முக்கியமான வரி அங்கன ஒண்ணு என்ன தெரியுமா? வடிவார் ஜோதி வலத்துறையும் சுடராளி. அதுக்கு முன்னாலே வடிவாயினின் வலமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. கடைசி வரி, படைபோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்ச சல்லியமும் பல்லாண்டே. எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட்சி செய்கின்றோம். திருவோணத் திருவிழவில் அந்தியம்போதில் அறிவுருவாகி அரியடித்தவனை பந்தனை தீரன் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமேன். எங்க பெருமாளு ருக்மிணி பிராட்டியும் எதிர்த்தாப்புல நின்னா பாட்டு வருமா வராதா? கொட்டுது, கண்ணீர் வருது. ஏம்மா, உன்னையா நான் தப்பா நினைச்சுட்டேன். நீ லட்சுமி இல்ல, நீ மகாலட்சுமி. இந்த ஆள் வரதாழ்வான் இல்ல, காஞ்சிபுரத்து வரதராஜ பெருமாள். காலில் விழுந்து விழுந்து கும்பிட்டான். இது சாதித்தது ராமானுஜர் கொடுத்த தீர்த்த பிரசாதம் சாதிச்சது. இது ராமானுஜர் வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு இடம்.
வணிகனுக்கு பெருமாளும் லட்சுமி தேவியும் காட்சி கொடுத்தார்கள். ஓடி வந்தார்கள். ராமானுஜர் சொன்னார், மயர் வர மதிநலம் அருளினன் எவன் அவன். மனசுல உள்ள மயக்கத்தை எல்லாம் மாற்றி அருள் கொடுக்கிறது யாரு? பெருமாள் தானே. உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதலன் மனனே. நம்மாழ்வார் திருவாய்மொழி முதல் பாட்டு மயர்வர மதிநலம் அருளினன். உங்க மயக்கமெல்லாம் போற மாதிரி மதிநலத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் அந்த நாராயணமூர்த்தி. அப்படிப்பட்ட ராமானுஜர் திருப்பதிக்கு போறார். ஒருத்தன் ஏத்தம் இறைச்சிட்டு இருக்கான். ராமானுஜருக்கு பாதை தெரியல. அவருக்கா தெரியல, தெரியாத மாதிரி ஒரு பாவனை. இந்த ஏத்தம் இறக்கிற பையன் ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு ஏத்தம் இறக்கிறான். அவங்கிட்ட போறார், தம்பி திருப்பதிக்கு போற வழி எப்படி? நேர போய் திரும்புங்கன்னு கையை காமிச்சான். இவன் என்றேன்னு காமிச்சார்ல சம்பந்த சுவாமி, அது மாதிரி நேர போய் திரும்புங்க. காலில் விழுந்துட்டார் ராமானுஜர். என்ன இந்த ஆளு காலில் நீங்க விழுறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, 1000 யாகம் பண்ண சோமயாஜியுடைய பிள்ளை, நீங்க இவன் ஒரு சாதாரணப்பட்டவன், தாழ்த்தப்பட்ட ஜாதி இல்லை. அவன் ஏற்றம் உள்ளவன். 2 அர்த்தம். ஏற்றம் இறக்கிறவன் ஒரு அர்த்தம், உன்னை என்னை விட ஏற்றம் உள்ளவன். என்ன அர்த்தம்? பகவான் இருக்கிற இடத்தை எவன் காட்டுறானோ அவன் பாகவதன், அவன் குருநாதன், இவர் என்னுடைய குருநாதரன். பெருமாள் இருக்கிற இடம் அங்கேன்னு காமிச்சாலே புண்ணியமா. பாருங்க, திருப்பதிக்கு போற பாதை இப்படின்னு காமிச்சதுக்கு அவங்கால விழுந்து கும்பிட்டார். திருப்பதிக்கு போயிட்டார். மலை ஏறலாமா வேண்டாமா? வேண்டாம். ஏன்? திருப்பதி மலையே பெருமாள் அம்சம். பெருமாள் மேல கால் வைக்கலாமா? வைக்கப்படாது. பல சான்றோர்கள் வெளியே நின்று கும்பிட்டாங்களாம், மலைக்கு கீழே நின்று. எனக்கு வேண்டிய ஒரு அன்பர் சொல்லுவார், பழனிக்கு மாசம் மாசம் போறீங்களா? ஆமா. போனா மலை ஏறாதீங்க. மலை ஏறாம? ஆமா, கீழே நின்று கும்பிட்டு வந்துருங்க. ஏன்? என்ன காரணம்? பழனி மலையே தண்டாயுதபாணின்னார். பழனி மலையே தண்டாயுதபாணி. அது மாதிரி திருப்பதி மலையே சீனிவாச பெருமாள். ஏறக்கூடாது. பக்கத்தில் வந்தவர்கள் சொன்னார்கள், உடையவர் மலை ஏறலன்னா யாருமே ஏற மாட்டாங்க. அப்புறம் அந்த கோயில் என்னத்துக்காக? நீங்க தான் வழிகாட்டணும், ஏறுங்க. அப்படின்னா ஒண்ணு செய்யறேன், காலால ஏற மாட்டேன், முழங்காலால ஏறுவேன். முட்டிக்கால் போட்டு முழங்காலால 3500 படி. இன்னைக்கு நான் பெரும்பகுதி போனா நடந்து போறது, எல்லா மலையையும் பார்க்கலாம், காளி கோபுரத்தை பார்க்கலாம், ஆஞ்சநேயனுடைய அம்மா அஞ்சனா தேவி இருக்கிற அஞ்சனாத்திரிய பார்க்கலாம். வரிசைக்கு பார்த்துக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு அவதாரமும் வழியில நிற்கும், எல்லாம் பார்க்கலாம். அது மாதிரி முட்டிக்கால் போட்டு நடந்து போனார், முழங்காலால. மேல போயிட்டார். இவரை வரவேற்க வந்தது யார் தெரியுமா? இவங்க தாய் மாமா. இவருக்கு பேர் வச்சவர், அம்மாவுக்கு அண்ணன். வயசு எவ்வளவு வித்தியாசம். அவரு இவரை வரவேற்க வந்துட்டார். இவரு பார்த்தார், என்ன வரவேற்க ஒரு சாமானியப்பட்ட ஒரு ஆளை அனுப்பப்படாதா? உங்கள் சேவகன் யாரையாவது அனுப்பக்கூடாதா? அவர் சொன்னார், திருமலை புழுக்க தேடி பார்த்தேன், என்னை விட சாதாரணமான ஆள் கிடைக்கல என்னாரா. அதுதான் ஞானி. யார் ஒருவன் எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிறானோ அவன் தெரிந்தவன். யார் ஒருவன் எனக்கு எல்லாம் தெரிந்தது என்கிறானோ அவன் இன்னும் படிக்கவே தொடங்கவில்லை. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு உற்ற கலமடந்தை ஓதுகிறாள். முற்ற வெறும்பந்தயங்கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் எண்சான். எறும்பு அது கையினாலே 8 சான், யானை அது கையினாலே 8 சான், மனுஷன் அவன் கையினாலே 8 சான். இதுல என்ன வித்தியாசம்? படிச்சவன் படிக்காதவன் உன் படிப்பு இன்னும் ஆரம்பிக்கல. சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு கேட்கத்தான் என்னென்ன தெரியலன்னு தெரியும். படிக்க படிக்கத்தான் எவ்வளவு தெரியலன்னு தெரியும். என்னை விட சாதாரணமானவன் கிடைக்கல. எப்படி இருக்கு? ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார் ராமானுஜர். ஸ்ரீரங்கத்தில் வர்ற பொழுது எதிர்த்தாப்புல ஒருத்தன் பொண்டாட்டி தோல்ல கைய போட்டுக்கிட்டு ஜாலியா வர்றான். அதான் அதுக்கான வார்த்தை.
ரொம்ப அவளே பார்க்கறான், இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். போறவங்களை பார்க்கல, வர்றவங்களை பார்க்கல, பெருமாள் முகத்தை பார்க்கல, அவளையே பார்த்துக்கிட்டு வர. 24 மணி நேரமும் அந்த பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு வர. அவளுக்கு பொன்னாட்சின்னு பேரு, இவனுக்கு வில்லிதாசன் பேரு. பெரிய பயில்வான், மல்லன். ராஜா கடல்லாம் இவனுக்கு மரியாதை தருவார்கள். மல்லன். பொண்டாட்டி ரொம்ப பேரழகி. அவ கண் அழகு அவ்வளவு அற்புதம். கஞ்சத்தின் அளவிற்றேனும் கடலினும் பெரிய கண்கள். சீதாதேவியை பத்தி சூர்பனக ராவணன் கிட்ட சொல்லுவா, தாமரை மாதிரி இருந்தாலும் கடலை விட பெரிய கண், காதளவோடிய கண்கள். கண் எப்படி இருக்கணுமா? காது வரைக்கும் ஓடணுமா. அந்த அழகு இங்க இருந்து இங்க வரைக்கும் போகணுமா. நம்ம பிள்ளைங்க அதுக்காக என்ன பண்ணுது? மைய விட்டு இழுத்துக்குது, இப்படி அது வரைக்கும் போனதா தெரியட்டுமே. காதளவோடிய கண்கள். இந்த கண் அழகு ரொம்ப அழகு. அவளே பார்த்துக்கிட்டு வந்தான். ராமானுஜத்தை எல்லாரும் சொன்னாங்க, இந்த ஆளை பாருங்க, பொண்டாட்டி கண்ணிலே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கானே. பரவாயில்ல, பொண்டாட்டி கண்ணத்தானே பார்க்கிறேன், ஒன்னும் தப்பு இல்லை. நம்ம அப்படி தீர்மானம் பண்ணிக்கிறோம். பார்த்தார், அவனை கூப்பிட்டார், என்னடா இவளே பார்த்துக்கிட்டு வார், இந்த மாதிரி ஒரு கண்ணு உண்டா? எப்படி அழகான கண் பார்த்தீங்களா? அந்த கண்ணுடைய கருமை, அழகு, செம்மை, இது என்ன அழகா இருக்கு. இந்த கண் அழகு உள்ளவள் பெண்ணு வேற எங்கேயாவது உண்டா? இதை விட அழகான ஒரு கண்ணை காமிச்சா என்ன செய்யற? அப்படியா? காமிச்சா இவளை விட்டுட்டு அவரை பிடிச்சுக்கிறேன், அவ்வளவுதானே. இது யாரா இருந்தா என்ன, எனக்கு வேண்டியது கண் அழகா இருக்கணும். இந்த கண் எப்ப அழகா இருக்குன்னு தெரியுமா? கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா என்ன? தயவு, தாட்சிண்யம், அடுத்தவனுக்கு உதவி பண்றது. அது இருந்தாத்தான் கண் அழகா இருக்குமா? மை போட்டாலா கண் அழகா இருக்கும்? இல்ல, அடுத்தவனுக்கு கருணை காட்டுற கண்ணு அழகா இருக்கும். ஐயனின் சீர்பேசு செல்வர்வாய், நல்ல தெள்ளமுதுண்டு வந்த திருவாய், அப்பனின் திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள், மெய்யனின் திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள், மிக்க ஒளிமேவு கண்கள். வள்ளற் பெருமான் சொல்றார், அப்பனின் திருவடி வணங்கினோர் தலை முடி அணிந்தோங்கி வாழும் தலை. உன்னுடைய திருமேனியை பார்த்த கண்கள் அழகான கண்கள். கூட்டிக்கிட்டு உள்ள போயிட்டார் ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே. பெருமாளை பாருன்னார். இவன் பார்த்தான், பெருமாளே இவனை பாரு என்னார். அவர் சொன்ன தானே பெருமாள் பாப்பாரு. அதுக்கு தாங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கான். ராமானுஜரே, பெருமாள்கிட்ட சொல்லி அந்த ஆளை எங்களை கொஞ்சம் பார்க்க சொல்லியா. அதுக்கு தானங்க பேசுற இந்நேரம். பெருமாளே இவனை பாரு என்னார். அதெல்லாம் முக்கியம். பெருமாள் கண்ணால பார்த்தாராம். உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா? ஸ்ரீரங்கத்து பெருமாள் கண்ணுல விலமதிக்க முடியாத 2 வைர மணிகள் இருந்தன. நான் ஒன்னும் சொல்லப்படாது, எங்க போச்சோ பெருமாளுக்கு தான் தெரியும். அற்புதமான கண்கள். அந்த உடம்பு மரகத பச்சை திருமேனி. அப்படி எல்லாம் பார்க்க முடியாது. மதுரை மீனாட்சி மரகத பச்சை திருமேனி. இதெல்லாம் கிடைக்காதது. இன்னைக்கு 1000 கோடி காலம் தவம் இருந்தாலும் கிடைக்காதது. நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு மரியாதை, மதிப்பு தெரியல. ஸ்ரீரங்கத்து பெருமாளை பார்த்தா வச்ச கண்ணை எடுக்க முடியாது. இனிதிரைத்திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனிகிடம் தரசு செய்யும் தாமரை கண்ணனெம்மான், கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. தொண்டரடி பொடியாழ்வார் கொற்றார் அத்தனை பாட்டு. அந்த கண்ணு. பெருமாளே இவனு கொஞ்சம் பாருங்கோ. பெருமாள் ஒரு பார்வை பார்த்தார், விழுந்துட்டான். இல்ல, எழுந்துட்டான். அதானே சரி. அவ கண்ணுல விழுந்து கிடந்தவன் எழுந்துட்டான். இந்த கண்ணு ரொம்ப அழகா இருக்கேன்னா விடாத, பிடிச்சுக்கோ. பெருமாள் பார்த்துட்டாருல, அப்புறம் என்ன? அவ்வளவுதான். பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வந்தான். இந்த பாரு, உங்க கண்ணை விட அழகான கண்ணுன்னா. ஆமான்னா அவ அதுல கொடுத்து வைக்கணும். புருஷனும் பொண்டாட்டியும் அப்படி அமையணுமே. 2 பேரும் ஊர மறந்துட்டாங்க. ஸ்ரீரங்கத்திலே உட்கார்ந்துட்டாங்க. ராமானுஜருக்கு திருத்தொண்டு. அவ உடம்பெல்லாம் நகை போட்டிருப்பா. வசதியான குடும்பம்.
ராமானுஜருக்கு எல்லா திருப்பணிகளும் செய்கிறார்கள் இந்த 2 பேரும், கணவனும் மனைவியும். முழுக்க அரங்கனுக்கு அடிமையானார்கள். ராமானுஜர் குளிக்க போவாராம் காவேரி ஆத்துக்கு. பெரிய தீர்த்தம், கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டுன்னு தொண்டரடிப்புடியாழ்வார் பாடுவார். சிவபெருமான் தலையில் ஆணவத்தோடு இறங்கிய கங்கையை விட ஸ்ரீரங்கத்து பெருமாள் திருவடிகளை தழுவிக்கொண்டு செல்லக்கூடிய அன்பு காவிரி சிறந்ததல்லவா? கங்கையில் புனிதமாய காவிரி என்பார். காவேரிக்கு அவ்வளவு பெருமையா. காவேரியில குளிக்க ராமானுஜர் போவாராம். கொஞ்சம் வயசான ஆளு, யாரையாவது புடிச்சுக்கிட்டு போகணும். போற பொழுது முதலியாண்டான்னு ஒரு பெரியவர், அவர் தோல்ல கைய போட்டுக்கிட்டு போவாராம். முதலியாண்டான் பரம வைணவர், பெரிய குலத்தில் பிறந்தவர். அவர் தோல்ல கைய போட்டுக்கிட்டு குளிக்க போவாராம். குளிச்சுட்டு சுத்தமா எந்திரிக்கிறார்ல, 12 திருநாமம் போட்டுக்கிட்டு திரும்பி வர்ற பொழுது நம்ம வில்லிதாசன், இவனுக்கு பேரு உறங்கா வில்லிதாசன் பேரு. யாரு இந்த கண்ணழக பார்த்தாம் பாருங்க, அந்த ஆளு உறங்கா வில்லிதாசன் தோல்ல கைய போட்டுக்கிட்டு வருவாராம். குளிக்க போற பொழுது உயர்ந்த ஜாதிக்காரர் தோல்ல கைய போட்டாரு. குளிச்சுட்டு சுத்தமா வர்ற பொழுது அதை விட தாழ்ந்த ஜாதிக்காரர் தோல்ல கைய போட்டு வராரு. சரியா? போற போதுள்ள தாழ்ந்த ஜாதிக்காரனை தொடணும், குளிச்சுட்டா தொடப்படாதே இப்படின்னு நினைச்ச ஒரு காலம். எல்லாரும் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் மாத்தி இல்ல செய்யணும்னா. குளிச்சுட்டு சுத்தமா வர்ற பொழுது இந்த ஆளு தோல்ல கைய போட்டுக்கிட்டு வரலாமா? இவன் பிறப்பினாலே இழிகுலத்தவன். பார்த்தா ராமானுஜர், இவங்களுக்கு சொன்னா புரியாது, கொஞ்ச நாள் ஆகட்டும். ஒரு நாள் ராமானுஜருடைய அடியவர்கள் எல்லாம் தூங்குற பொழுது அவங்க கட்டி இருந்த ஆடையில ஒரு ஆடையை துவைச்சு காய போட்டிருப்பாங்க, ஒண்ணு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த துவைச்சு காய போட்ட ஆடையில பூரா ஓரத்துல கிழிச்சு விட்டாரு. இவ்வளவு நீளத்துக்கு ஒன்னத்துக்கு ஆகாது, கோவணம் கட்ட கூட ஆகாது, கிழிச்சு விட்டாரு. மறுநாள் காலம்பர பார்த்தா எல்லா ஆடையும் கிழிஞ்சு இருக்கு. அவனவன் சண்டை போடுறான், நீதான் கிழிச்சேன் நீதான் கிழிச்சேன். ஏக கலைவரம் ஆயிடுச்சு. சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி திட்ட ஆரம்பிச்சான். மிலேச்சர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ராமானுஜர் பார்த்தாரு, போனா போகுதுரா, கிழிச்சதுனால என்ன கெட்டு போச்சு, மீதி இருக்கதை கட்டிக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி விட்டாரு. ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டாரு சிஷ்ய பிள்ளைகளை. மடத்துல நிலைமை சரியில்லை, நிதி பற்றாக்குறை, கொஞ்சம் பணம் வேணும், நமக்கு சாப்பாட்டுக்கு பணம் வேணும், நீங்கள்லாம் ஒண்ணு செய்யறீங்களா? என்ன? இந்த உறங்கா வில்லிதாசன் இருக்கிறான் அடுத்த வீடு, அவன் பொண்டாட்டி பொன்னாச்சி இருக்கிறா, வைரமா போட்டிருக்கா. நீங்க போய் ராத்திரியோட ராத்திரியா திருடிக்கிட்டு வந்துருங்க. யாரு சொல்றா? ராமானுஜர். திருடிக்கிட்டு வந்துருங்க. சரின்ட்டான் எல்லாரும். ராத்திரிக்கு போறாங்க. ஆமா, அந்த அவன் மல்லன் இருப்பானே, அவனை நான் இங்க கூட்டி வந்துடுறேன். உறங்கா வில்லிதாசன் மல்லனை இங்க கூட்டி வந்துடுறேன். போய் பார்த்தா அந்த பொண்ணு படுத்து அப்படி சாஞ்சி ஒரு பக்கமா படுத்து தூங்குது. ஒன்னு சொல்றேன், தூங்குற பொழுது மல்லாந்து படுத்து தூங்குவது அவ்வளவு நல்லது அல்ல. குப்புறப்படுத்து தூங்குவது அதை விட தப்பு. அப்ப எப்படி சார் தூங்கணும்? இடது கைய கீழே வச்சு வலது மூக்க மேல வச்சு தூங்கணும். இடது பக்கம் கீழே வச்சு வலது பக்கம் மேல வச்சு தூங்கணும். ஏன்? அப்பதான் வலது மூக்குல மூச்சு ஓடும். வலது மூக்குல மூச்சு ஓடுனா சூரியகலை. சூரியகலை ஓடுற பொழுது எந்த வியாதி கிருமியும் நம்மளை ஒன்னும் பண்ணாது. இப்படி திரும்பி படுத்தா இந்த பக்கம் இடது பக்கம் ஓடுறது சந்திரகலை. எல்லா வியாதியும் நம்மள்கிட்ட மொத்த குத்தகையா வந்து உட்கார்ந்துக்கிறோம். டாக்டரை போய் பார்த்து விடிஞ்சா எந்திரிச்சா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காகத்தான் கையை அப்படி வச்சு தூங்குங்கிறது. அந்த பொண்ணு தெளிவா அப்படி வச்சு தூங்கிட்டு இருக்கா. இவங்கெல்லாம் போனா காது, இந்த காது, கை, காலில் போட்டிருக்கிற தங்க கொலுசு எல்லாம் கலட்டினா. அவளுக்கு புரிஞ்சு போச்சு, யாரோ கலட்டுறான், பாவம், வயிற்று சோத்துக்கு கலட்டுறான், போனா போறான். சோத்துக்குத்தானே சார் கலட்டுறான், போயிட்டு போறான்.
பூர கலட்டிட்டானா இந்த பக்கம் இருக்கதையும் கலட்டிக்கணுமே அப்படின்னு திரும்பினால முழிச்சுக்கிட்டாடான்னு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. பாதி பக்கம் நகை இருக்கு, பாதி பக்கம் நகை இல்லை. அவர் காலம்பரை வந்து என்னன்னு கேட்டாரு. கதையை பூரா சொன்னான். ராமானுஜருடைய அடியார்கள் வந்து திருடினாங்களா? அப்படின்னா நீ கலட்டி எல்லாத்தையும் கொடுத்திருக்க வேண்டாமோ? ஏன் நாடகம் ஆடுற? திரும்பி படுக்கப்படாது, எந்திரிச்சு கூப்பிட்டு கலட்டி கொடுத்திருக்க வேண்டாமா? எப்படி எல்லாத்தையும் கலட்டி கொண்டுகிட்டு வந்துட்டாருங்க. ராத்திரி வந்தாங்களா, நிகழ்ச்சி நடந்துச்சா, இந்தாங்க. ராமானுஜர் பார்த்தாரு, ஒரு ஓரத்தில் துணியை கிழிச்சதுக்கு இத்தனை அடியார்களும் நாய் போடாத சண்டை போட்டீங்க. எல்லா நகையவும் கொடுத்து விட்டு இந்த பொண்ணு இப்போ புன்னகையோட நிக்குது. நான் கை போட்டு குளிச்சுட்டு கை போட்டு வாரதுக்கு இவன் தோலை விட சிறப்பான தோல் உலகத்தில் உண்டான்னு கேட்டாராம் ராமானுஜர். எங்க போயிட்டார் பார்த்தீங்களா? நீயே முழுவதையும் கொடுக்க வேண்டாமான்னு அவர் கேட்டிருக்கிறாரே, இப்படி யாராவது உண்டா? இன்னும் ஒரு காட்சி. பெரிய நம்பின்னு ஸ்ரீரங்கத்திலே ஒரு பெரியவர், அவருடைய பொண்ணுக்கு அப்துல்லாயின்னு பேரு. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை சுத்தி வருவார். வர்ற பொழுது பெரும்பகுதி திருப்பாவை படிப்பார். அவருக்கு திருப்பாவை ஜீயர்னு ஒரு பேரு. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறைகொள்வான் அன்று காண்கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடும் உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். அற்புதமான பாட்டு. இன்னைக்கு மட்டுமல்ல, 7 ஜென்மத்துக்கு உனக்கு அடிமை. நீ மாடு மேய்க்கிற வம்சத்திலே யாதவர் வம்சத்திலே பிறந்தவன். நாங்கள்லாம் மாடு, எங்களை மேய்க்க வேண்டாம். நம்ம தாங்க மாடு. அது 4 காலு, இது 2 காலு. அது சொன்னா கேட்கு, இது சொன்னாலும் கேட்காது. இதை மேய்க்கிறதே ரொம்ப கஷ்டம். நல்ல மேய்ப்பர்களும் வாங்க பாருங்க, கிறிஸ்தவ பெருமக்கள். ஆண்டவனை நம்மளை மேய்க்கிறதா ரொம்ப சிரமம். இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. கோவிந்தன்னா யாரு? மாடுகளை மேய்க்கக்கூடியவன். கோன்னா பசு. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். பாடிக்கிட்டே வர்றாரு. பிரகாரம் வர்றாரு. முதல் பாட்டுல இருந்து ஆரம்பிச்சிடுவாரு. முதல் பாட்டு என்ன? மார்கழி திங்கள். அதுல ஒரு நயம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? திருவாசகத்திலே திருவம்பாவை பாடினவர் மாணிக்க வாசகர். 4000 திருப்பாவை பாடினது ஆண்டாள் நாச்சியார். மாணிக்க வாசகருடைய பேரில் முதல் எழுத்து மா. ஆண்டாள் நாச்சியார் அந்த எழுத்த வச்சு மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சு பாடினா. ஆண்டாள் நாச்சியார் பேர்ல முதல் எழுத்து ஆ. மாணிக்க வாசகர் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியைன்னு இதை கொண்டு அங்க வச்சு பாடினார். திருப்பாவை திருவம்பாவை புரியுதா? சைவம் வைணவம் எல்லாம் ஒண்ணுதான். எவன் வேற்றுமை கற்பிக்கிறானோ அவன் நரகத்துக்குத்தான் போவான்னு கம்பர் சொல்றார், நான் சொல்லல. தெரிஞ்சு வச்சுங்க. அரண் அதிகன் உலகளந்த அரி அதிகன் என்று உரைக்கும் அறிவிலோர்க்கு பரகதி சென்று அடைவறிய பரிசு. எல்லா இடத்திலையும் எங்க சிவபெருமானை பார்க்கலாம், இது சைவன். எல்லா இடத்திலையும் எங்க பெருமானை பார்க்கலாம், இது வைணவம். என்னங்க தப்பு? எல்லாம் ஒண்ணுதான். பாடிக்கிட்டே வர்றாரா. 18வது பாட்டு வந்தது. 18வது திருப்பாவை என்ன? உந்து மதகளிற்றன். அந்த காலத்துல பரிசுக்காக பாடம் பண்ணினேன். ஒரு சில்வர் தூக்கு கொடுப்பாங்க எங்க ஊர்ல. 30 திருப்பாவையும் ஒழுங்கா ஒப்பிச்சா ஒரு சில்வர் தூக்கு. இப்ப சில்வர் தூக்கி எறிஞ்சிட்டேன். திருப்பாவை என்ன தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. வித்தியாசம் புரியுதா ரெண்டுக்கும்? உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபாலனுடைய மருமகள் நப்பின்ன பராட்டி. கண்டம் கமலும் குழலி கலிதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் புயிரினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. அழகான பாட்டு. 18வது திருப்பாவை. 19வது திருப்பாவை என்ன? 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 19வது திருப்பாவை என்ன
பந்தாடு விரலி உன் மைத்துனன் பேர் பாட வேண்டும். அதனாலே வந்து திறவாய் மகிழ்ந்தேல் ஓரெம்பாவாயின் செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய். கதவை திறன்னாரா. அத்துளாய் வந்து கதவை திறந்தாளா. இவருக்கு பிச்சை போட வந்தாளா. பார்த்தாரா, அத்துளாய் தெரியல. நப்பின்ன பிராட்டி தெரிஞ்சா காலில் வந்துட்டார் ராமானுஜர். பிச்சை போட வந்த பொண்ணு பெரிய நம்பி பொண்ணு இல்ல, அது யாரு? நப்பின்ன பிராட்டி. நப்பின்னாய் நப்பின்னாய் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் காலில் விழுந்துட்டாரா. இதெல்லாம் எங்க? ஸ்ரீரங்கத்துல. அந்த அத்துளாய் கல்யாணமாகி போனா. மாமியார் கொஞ்சம் பொல்லாதவ. ஒரு நாள் அத்துளாய் என்ன பண்றா, காவேரி ஆத்துல குளிக்க போகணும். மாமியார துணைக்கு கூப்பிட்டா. மாமியாருக்கு கோபம் வந்துருச்சு. நான் என்ன உன்கிட்ட வேலைக்காரியா? அது என்னமோ தெரியல, மருமகளே மாமியாரா மாறினா கூட பேச்சு பிடித்தான் வரும். எல்லாரும் ஒரு காலத்துல மருமகளா இருந்தவ தானே. நான் என்ன உன்கிட்ட வேலைக்காரியா? உங்க அப்பா தான் உனக்கு நிறைய பணிப்பெண்களை அனுப்பிச்சிருக்காருல, அதுல ஒருத்திய கூட்டிக்கிட்டு போ. அவங்க அப்பா ஏழை, ஒருத்தியையும் அனுப்பல. அது அப்படி குத்தி காட்டுறா. உங்க அப்பா தான் நிறைய பணிப்பெண்களை அனுப்பிச்சாருல, அதுல ஒருத்திய கூட்டிக்கிட்டு போ. இவளுக்கு கண்ணீர் வந்துருச்சு. நேர அப்பா பெரிய நம்பிட்டு போனா. எங்க மாமியார் இப்படி சொல்றாங்க, எனக்கு தெரியாது, இந்த ராமானுஜ ஜீயர்கிட்ட போ, அவரு தான் கல்யாணம் பண்ணி வச்சவர். அந்த பொண்ணு ராமானுஜர்கிட்ட வந்துருச்சு. ஸ்ரீரங்கத்துல நிறைய செய்திகள். ராமானுஜர்கிட்ட வந்து சொன்ன உடனே, அப்படியா, முதலியாண்டான். யாரு முதலியாண்டான்? குளிக்க போற பொழுது ஒரு பெரியவர் தோல்ல கைய போட்டுக்கிட்டு போவாரே, அந்த பரம வைஷ்ணவர். அவர் ரொம்ப பெரிய ஆளுங்க, ஒன்னும் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. உறங்காவில்லி மாதிரி 1000 பங்கு அவரும் பெரியவர். எல்லா ராமானுஜருக்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்கள். பார்த்தார், முதலியாண்டான் வந்து நிற்கிறார். இந்த பொண்ணுக்கு துணையாக போ, வேலைக்காரனா போ. குருநாதர் சொல்லிவிட்டாரே, இந்த பொண்ணு பின்னால போய் வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி சேலதை வச்சு போட்டு வீட்டை கூட்டி, அப்ப எல்லாம் என்ன ட்ரை கிளீனரா இருந்துச்சு, குனிஞ்சு கூட்டணும். இப்ப நம்ம தாய்மார்கள் நிமிந்தபடிக்கு கூட்டுறாங்க, அப்படியே அப்படியே அசையாம கூட்டுறாங்க. அது இடுப்பு பின்னால விவகாரம் ஆகுது. குறிஞ்சாத்தானே முழங்கால் நோய் வராது. குனியறது கிடையாது, உட்கார்றது கிடையாது. சேர்ல உட்கார்ந்து சேரிட மறிந்து சேர்ந்து தெரியாம சேர்ந்ததுனால வம்பா போகுது உடம்பு. அவ்வளவு வேலையும் முதலியாண்டான் பார்க்கிறார். எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? பரம பாகவதர், இவர்கிட்ட வேலை வாங்கலாமா? காலை பிடிச்சு விட்டா நமக்கு பாவம் இல்லையா? அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கேட்டாங்களாம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க இந்த வேலை பார்க்கலாமா? எனக்கு தெரியாது, குருநாதர் ஆச்சாரியன் கட்டளை. யாரு ஆச்சாரியன்? ராமானுஜர். எல்லாரும் பெரிய நம்பிட்ட போய் சொன்னாங்களாம், எனக்கு தெரியாது, ராமானுஜரை போய் கேளுங்கள். எல்லாம் ராமானுஜர்கிட்ட வந்துட்டாங்களாம். எங்க வீட்டுல முதலியாண்டான் வந்து இவ்வளவு பணிவிடையும் செய்கிறார், நியாயமா? ராமானுஜர் நிமிர்ந்தார். அந்த அம்மா ஏதோ வேலைக்காரங்க அனுப்பலன்னு சொன்னாங்களாம், அதுக்காக முதலியாண்டான அனுப்புனேன். உங்களுக்கு அவன் பிடிக்கலன்னா நானே வந்து வேலை பார்க்கிறேன்னாரா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பகவான் வேலை பார்த்த மாதிரி அவன் பிடிக்கலன்னா நானே வந்து வேலை பார்க்கிறேன் தயார்னாரா. காலில் விழுந்தாங்க எல்லாரும். ராமானுஜர் எங்க போயிட்டார் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட பரம ஞானி, நீண்ட காலம் வாழ்ந்த இடம் ஸ்ரீரங்கம். உன்னை சொல்லிட்டு அடுத்த ஆட்ட போயிடுவோம். ராமானுஜரே இன்னைக்கு பூரா பேசலாம். இங்க இருந்து புறப்பட்டு வடநாட்டுக்கு போறாரு. மேல்கோட்டைன்னு ஒரு ஊரு, மைசூர் தாண்டி. விட்டல் ராயன் அங்க ஒருத்தன் சமண ராஜா. அவன் பொண்ணுக்கு பைத்தியம். பைத்தியம்னா எப்படி தெரியுமா? எந்த ஆடையும் உடுத்தாது, தூக்கி போட்டுரும். ஆடை மேல ஒரு பயம், தூக்கி போட்டுரும். என்ன செய்யறது? சமணர்கள் பூரா மருந்து கொடுத்தாங்க, வைத்தியம் பார்த்தாங்க, ஒன்னும் ஆகல. ராமானுஜர் அந்த ஊருக்கு போயிட்டார். போன உடனே எல்லாரும் சொல்றாங்க, ராமானுஜர் வந்திருக்கார். அவர் வைணவ சன்னியாசி. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் சன்னியாசி.
அதுல ஒரு நயம் தெரியுமா உங்களுக்கு? ராமானுஜருக்கு முந்தி கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி கொஞ்சம் பொல்லாதவளா போயிட்டா. ஒருத்தர் சொல்லுவார், கல்யாணம் பண்ணிக்கோ, பொண்டாட்டி நல்லவளா இருந்தா வாழ்க்கை சுகமா இருக்கும், பொண்டாட்டி பொல்லாதவளா இருந்தா உனக்கு ஞானம் கிடைக்கும். எப்படியோ பண்ணிக்க, எப்படி இருந்தா என்ன, அது மாதிரி இவருக்கு ஞானம் கிடைச்சது பொண்டாட்டியினால. ஒரு நாள் என்ன பண்ணாரா ராமானுஜர், காவேரி ஆத்தங்கரில் நிக்கிறாராம். ஒரு ஆளு, ஒரு சலவ தொழிலாளி வண்ணான், காலில் வந்து விழுந்தான். ராமானுஜர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அப்படி திரும்பினான், காரிமாரா, பகலாபரணா, சடகோபா, இங்க வாங்க. 3 பிள்ளைங்க ஓடியாருது. இவன் பேரு காரிமாறன், இவன் பேரு வகுலாபரணன், அவன் பேரு சடகோபன். என் பிள்ளைங்க இதெல்லாம் யாரு பேரு? நம்மாழ்வார் பேரு. பிள்ளைகளுக்கு நம்மாழ்வார் பேரு வச்சு கூப்பிடுறான். ராமானுஜர் சொன்னாரா, இந்த காவிய உடுத்தி கெட்டு போயிட்டானே என்னாராம். கெட்டேனே கெட்டேனே, காவி உடுத்தி கெட்டேனே. நானும் பொண்டாட்டியோட இருந்து 3 பிள்ளைகளை பெற்று நம்மாழ்வார் பேரை வச்சு கூப்பிட்டு இருந்தா இந்நேரம் வைகுண்டம் போயிருக்கலாமே. இவனுக்கு தெரிஞ்ச புத்தி எனக்கு தெரியலையே. கெட்டேனே கெட்டேனே, காவி உடுத்தி கெட்டேனே. நம்மாழ்வாருக்கு அவ்வளவு பெருமை. அவர் நம்மாழ்வார், ஞாபகத்தில் வச்சுங்க. ஸ்ரீரங்கத்துக்கு நம்மாழ்வார மதுரகவி ஆழ்வார் கொண்டாந்தார். பெருமாள் அவருக்கு முன்னால வந்து காட்சி கொடுத்தார். எல்லாம் கைத்தாங்களா கொண்டாந்தாங்க பெருமாளை. இன்னைக்கும் கைத்தல சேவையின் அதுக்கு பேரு. இருக்கட்டும், நம்ம கதைக்கு போவோம். சமணன் விட்டலராயன் பொண்ணுக்கு பைத்தியம். ராமானுஜர் அங்க போயிட்டார். எல்லாரும் சொன்னாங்க இவர் தீர்த்து வச்சிருவார். ராஜாவுக்கு பக்கத்துல ராணி, இந்த பக்கம் ராமானுஜர். அந்த பொண்ணு அங்க இருந்து நிர்வாணமா ஓடி வருது. தீர்த்தத்தை கொடுத்தார் சிஷ்ய பிள்ளைட்ட. தெளிச்சான். திரும்பி பார்த்தது, வெக்கப்பட்டது. உத்தரியத்தை தூக்கி போட்டார், கட்டிச்சு, ஒழுங்காயிடுச்சு. ரொம்ப அற்புதம். அவ்வளவுதான். திரும்பி வந்து காலில் விழுந்து கும்பிட்டது. ராஜா பார்த்தான், தீராத பைத்தியத்தை தீர்த்து விட்டீங்க, நாராயண நாமம் தீர்த்து விட்டது. சமணர்களை பூரா அடிச்சு வரட்டனா. இங்க முழுக்க சைவம்னா. இவர் சொன்னார், இங்க பக்கத்துல ஒரு ஊர் மேல்கோட்டைன்னு பேரு, அந்த ஊர்ல பெருமாள் இருக்கிறார். எங்க இருக்கார், வாங்க தேடி பார்ப்போம். அடர்ந்த காடு, காட்டுக்குள்ள போய் தேடி கஷ்டப்பட்டா தெரியல. அசரீரி வாக்கு சொல்லுது, அந்த நிற்கக்கூடிய மகிழ மரத்தடிக்கு போ. மகிழ மரத்தின் கீழே பார்த்தா அற்புதமான பெருமாள் விக்கிரகம். எடுத்து கொண்டாந்து மேல்கோட்டை எதுகிரி அந்த இடத்துல கோயில் கட்டிவிட்டார். உற்சவ விக்கிரகம் வேணுமே. எல்லாரும் சொல்றான், உற்சவ விக்கிரகத்தை டெல்லி பாதுஷா தூக்கிட்டு போயிட்டான். ராமானுஜர் டெல்லிக்கு புறப்பட்டார். டெல்லி பாதுஷாட்ட போய் அவன் பேசக்கூடிய மொழியில இவர் பேசினார். அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. நான் என்ன செய்யணும்னா, எங்க பெருமாள் இங்க வந்திருக்கார், அவர் எடுத்துக்கிட்டு போ. நல்லா எடுத்துக்கிட்டு போங்க, உங்க உத்தரவு வேணும். உத்தரவு தந்துட்டேன். இல்ல நீங்களும் கூட வரணும். நான் எதுக்கு வரணும்? பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கார். எங்கே இருக்கார்? உங்க பொண்ணோட அந்த புறத்துல இருக்கார். பொண்ணு கல்யாணமாகாத பொண்ணு, அதோட அந்த புறத்துல இருக்கார் பெருமாள். நான் சன்னியாசி, நீங்க எல்லாம தனியா போக கூடாது. அப்படியெல்லாம் சன்னியாசிகள் இருந்த நாடு நம்ம நாடு. நான் வேற ஒன்னும் சொல்லப்படாது, நான் தனியா போக கூடாது. சரி, மகாராஜா கூடவா? ராஜா கூட போனான். அந்த பொண்ணு அங்க இல்ல. அந்த புறம் எல்லாம் அங்கிட்ட அங்கிட்ட கலைஞ்சு கிடக்கு. உள்ள பாக்குறார், நிறைய விக்கிரகம் ஒரு ஓரத்துல கிடக்கு. இதுல இல்லைன்ட்டார். அப்போ எங்கே இருக்கார்? அதோ வாரும் என் செல்லப்பிள்ளாய் என்னார். கலீர் 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 கலீர்னு சதங்க சத்தம். காலினில் சிலம்பு கொஞ்ச, கைவளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய, தெரு வாசலில் வந்தான் என்று பழைய காலத்திலே மதுர மணி ஐயர் பாடுவார். ஞாபகம் வருதா பழைய பாட்டு? அற்புதமான பாட்டு. அது மாதிரி கலீர் கலீர் சத்தம். ராமப்பிரியன் வந்து மடியில் உட்கார்ந்துட்டான். இந்த விக்கிரகம் நடந்து வரத பார்த்தான்ல மகாராஜா, தன்னை அறியாம கும்பிட்டு விட்டான். முஸ்லிம் எடுத்துக்கிட்டு போங்க. எடுத்துக்கிட்டு பல்லக்கில வச்சு கொண்டுகிட்டு வரார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து பார்க்குது, விக்கிரகத்தை காணாம். அந்த விக்கிரகத்தை தன் கணவன் மாதிரி நினைச்சு பக்கத்திலே வச்சுக்கிட்டு தூங்கி இருக்கு.
மடியில போட்டு தாளாட்டி இருக்கு, சோறூட்டி இருக்கு, விக்கிரகங்கிற சிந்தனை இல்லை. அப்படி இருந்த பொண்ணு விக்கிரகத்தை காணமுன்ன உடனே உயிரே போகுது. குதிரையில புறப்பட்டு வந்துருச்சு. இவர் பாதி தூரம் போற பொழுது பொண்ணு குறுக்கிட்டுருச்சு. குறுக்கிட்டு நிறுத்தி விடுச்சு. சொல்லிடுச்சு எல்லாத்தையும். அப்படியாம்மா, சரி, நீயும் பல்லக்கில் உட்காரு, வா. பல்லக்கில் உட்காத்தியாச்சு. பெருமாளையும் இந்த பொண்ணை பல்லக்கு கணக்குது. பொண்ணுல உட்கார்ந்துருக்கு. கொஞ்ச தூரம் போனாங்க, கணக்கல. கணம் குறைஞ்சு போச்சு. எல்லாம் சொன்னா ரொம்ப லேசா இருக்கு பல்லக்கு. உள்ள திறந்து பார்த்தா பொண்ணை காணோம். பெருமானோட ஐக்கியம் ஆயிடுச்சு. ராமானுஜர் கும்பிட்டார். அந்த பொண்ணு மாதிரி ஒரு விக்கிரகம் செஞ்சார். மேல்கோட்டையிலே துலுக்க நாச்சியார்னு வச்சிருக்கார். இன்னைக்கும் ஞாபகம் வருதா நம்மூரு? அதே மாதிரி துலுக்க நாச்சியார். அப்படியெல்லாம் வாழ்ந்த ராமானுஜர் கடைசியிலே ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார். பல நாட்கள் வாழ்கிறார். 120 வருஷம். பெருமானே 100 வருஷம் தாண்டி 20 வருஷம் ஆகிவிட்டது. இந்த திருமேனியை திருநாடு அலங்கரிக்க செய்ய வேண்டும். 1017 தோன்றியவர் 1137வது ஆண்டில் இறைவனுடைய திருவடி தாமரைகளை சேர்ந்து விட்டார். பரமபதம் அடைகிறார். ஸ்ரீரங்கத்திலே அந்த திருமேனி இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. தானான திருமேனி. இன்னைக்கு போய் பார்க்கலாம். ராமானுஜர் உடம்பு பதப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறது. நெகம் தெரியும், முடி தெரியும், பச்சை கற்பூரம் போட்டிருப்பாங்க, பச்சை பசேல்னு உடம்பு இருக்கும். ராமானுஜர் இருக்கிறார். அந்த இடம் ஸ்ரீரங்கம். ரொம்ப வேகமா அடுத்த செய்தி கிட்ட ஓடுறேன். திருமந்தங்குடின்னு ஒரு ஊர், கும்பகோணத்துக்கும் திருவையாத்துக்கு நடுவில். அந்த திருமந்தங்குடியிலே விப்ர நாராயணர்னு ஒருத்தர். இந்த விப்ர நாராயணர் பெருமாளுடைய பரம பக்தர். ஸ்ரீரங்கத்துக்கு ஆண்டவனுக்கு பூமாலை சூட்டி வழிபட்டார். ஆண்டவனுக்கு 3 மாலை சூட்டலாம். 1 பூமாலை, 2 பொன்மாலை, 3 பாமாலை. எது சிறப்பு? பூமாலை வாடி போய்விடும், பொன்மாலை மணக்காது, பாமாலை என்னைக்கு இருக்கும். பூமாலை வாடும் மனம் பொன்மாலைக்கில்லை என்று பாமாலை சூட்டி ஈசன் பாதம் பணிபவனோ கவிமணி பாடுறார். அப்படி பூமாலை சூட்டுவார். பெரிய நந்தவன வச்சார். இப்பவும் இருக்கு. திருமங்கை ஆழ்வார் மதில் கட்டுற பொழுது நந்தவனத்தை விட்டுட்டு கட்டினார். யாரு போட்ட நந்தவனா? விப்ர நாராயணர். அற்புதமான நந்தவனம். பெருமானுக்கு பூமாலை சூட்டி பணி செய்வார். அதுல ஒண்ணு, கடையில பூ வாங்கி போடுறதை விட நாமே பூவை வாங்கி கட்டி மாலையாக்கி போட்டா ரொம்ப புண்ணியமா. என்ன, பூ கட்டுற பொழுது மனசு பகவான்கிட்ட ஈடுபட்டு இருக்குமா. அதனால அந்த பூவை கட்டுற பொழுது அவன் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே கட்டணும். இப்படி இருக்காரா. ஒரு நாள் ஒரு பல்லக்கு வந்தது. 2 அழகான பெண்கள். ஒருத்திக்கு தேவதேவின்னு பேரு, இன்னொருத்தி அவங்க அக்கா, அவ பேரு தெரியாது. இந்த 2 பேரும் பார்த்தா பொண்ணுக்கு பூன்னா ஆசை. எந்த பொண்ணுக்கும் அந்த பூவை எல்லாம் பார்த்த உடனே ஒரு பூவை எடுக்க போயிருக்கா. அக்கா சொல்லி இருக்கா, தேவதேவி இதை தொடாதே, இது ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்காக விப்ர நாராயணர் அந்த உள்ள ஒரு சாமியார் இருக்கார் பாரு, அவரு போட்ட நந்தவனம். அவரு தோல்ல ஒரு தோண்டி அதுல தண்ணி ஊத்திக்கிட்டே வராரு. நாராயணா 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 நாராயணா, நலசக்கரா சலசக்கரா, நாராயணா நாராயணா. 2 பொண்ணு அழகா நிக்குதே, இந்த ஆளு பார்க்கணுமா வேண்டாமா? அழகான பொண்ணு நின்னா பார்க்க வேண்டாம்? இந்த ஆளு பார்க்கல. அந்த காலத்துல அப்படியெல்லாம் இருந்தாங்க. இந்த ஆளு பார்க்கவே இல்லை. நாராயணா 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 போயிட்டாரு. தேவதேவிக்கு கோபம் தாங்கல. இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு நிக்கிறேன், ஒரு பார்வை பார்க்க வேண்டாம்? என்ன பார்க்கலையே. அந்த ஆணவம், அழகுனால ஆணவம். அவர் சொன்னார், பக்கத்துல இருக்கவ ஒரு பெருமாளை பார்க்கிறவரு, அவர்கிட்ட ஒன்னு அழகு குப்பை. பெருமாள் அழகுக்கு முன்னாலே உன்னுடைய அழியக்கூடிய அழகு என்ன? அது அழியா அழகு. வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய
பொய்யோ எனுமிடையால் ஒடுமிளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியாளகுடையான். கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராமனை சொல்றார், ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். தேவதேவி உன்னுடைய அழகு அழியக்கூடிய அழகு. இன்றைக்கு வேர்க்கண், பின்னாலே இது கோல்கண், கோலே கண்ணாகும். அவன் திருமேனி அப்படி இல்லை, அந்த அரங்கனை பார்த்த கண்கள், அதனால உன்னை பார்க்க மாட்டார். அப்படியா? இப்ப பாரு, இந்த ஆளை எனக்கு அடிமையாக்குறேன். அடிமை ஆக்கலன்னா 6 மாசம் உனக்கு புடவதை வச்சு போட்டு வெள்ளாட்டியா வேலை பார்க்கிறேன். சேலஞ்ச். அவ சொன்னா, உன்னால அடிமையாக்க முடியாது. நீ அடிமை ஆக்கிட்டா நான் உனக்கு 6 மாசம் சேலத்தை வச்சு போடுறேன். இதுகளுக்கு இவருதானா கிடைச்சாரு? இதுகள் ரெண்டும் சண்டை போட்டதுக்கு இவருதானா கிடைச்சார்? இல்ல, பெருமாள் திருவிளையாடல ஆரம்பிச்சிட்டார். இவர் நிறைய பாடணும் இல்ல, சும்மா பூமாலையோட கதையை முடிச்சிடப்படாது இல்ல, பாடணும்னா மனசு உருகணும் இல்ல, உருகணும்னா வாழ்க்கையில பெருமாள் வந்து விளையாடணும் இல்ல, அப்பத்தானே சார் பாட்டு வரும். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளை என்ன செய்வானா? அங்கிருந்து புல்லாங்குழலை கொண்டுகிட்டு வருவானா. புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கித்ததும் பொன்னல் கீதம் படிப்பான். கள்ளால் மயங்குவது போலே, கள்ளால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம். வாயை திறந்து கேட்போம். அங்காந்திருக்கும் வாய்த்தனிலே, அங்காந்திருக்கும் வாய்த்தனிலே கண்ணன் 6 கட்டெரும்பை போட்டு விடுவான். எங்காகினும் பார்த்ததுண்டோ கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கை ஒன்றோ. தீராத விளையாட்டு பிள்ளை பின்னலை பின்னின்றிடுப்பான். தலை பின்னே திரும்பு முன்னே சென்று மறைவான். வண்ண புதுச்சேலை தனிலே புழுதி வாரிச் சொரிந்தே வருத்தி குலைப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை. அவன் பக்கத்துல வந்து ஒன்னொன்னு செய்ய செய்ய பாட்டு வந்துகிட்டு இருக்கு. அனுபவிச்சாத்தான் கவிதை வரும். இந்த ஆளுக்கு கொஞ்சம் அனுபவம் வேணும். அதனால இந்த 2 பேரையும் பெருமான் கருவியாக்கி கொண்டான். நீ போ, நான் இவரை அடிமையாக்கிறேன். அக்கா போயிட்டா. தங்கச்சி எல்லா அணிகளையும் கலட்டி வச்சார். காவி எல்லாம் போட்டுக்கிட்டா. வந்து இவருடைய நந்தவனத்து வாசல்ல உட்கார்ந்துட்டா. நந்தவனத்துக்குள்ள போகல, அங்கேயே இருக்கா. இவர் போறாரு வர்றாரு, பார்க்கவே இல்லை. ஒரு நாள் பகவான் அவரை பார்த்தா, அவர் இவளை பார்த்தார். பார்த்துட்டார். என்ன ரொம்ப நாளா இங்க உட்கார்ந்து இருக்க போல இருக்கேன். பெருமானே உங்க நந்தவன கைங்கரியத்துக்கு உதவி செய்யறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க இந்த வயசுல தண்ணி ஊத்துறதுக்கு நான் தண்ணி ஊத்துறேன், களை எடுக்கிறேன். எனக்கு ஒரு வேலை கொடுங்கோ. பெருமாள் கைங்கரியத்துல எனக்கு பங்கு கொடுக்கப்படாதா? பாவம், ஐயோ பாவம். அங்கதான் ஆரம்பிச்சது வேணே. ஐயோ பாவம்னு இடம் கொடுத்தார். தண்ணி ஊத்த ஆரம்பிச்சா. தண்ணி ஊத்திட்டா. 10 நாள் ஆச்சு. மழை கொட்டுது. நனைஞ்சு போய் நிக்கிறா. இவருடைய குடில் வாசலுக்கு வந்துட்டா. தோட்டத்துக்குள்ள வந்து குடில் வாசலுக்கு வந்தாச்சு. ரொம்ப முன்னேற்றம். நனைஞ்சு போய் நிக்கிறா. பார்த்தார், ஐயோ பாவம், நனைஞ்சு போச்சே. அவர் ஒரு மேலங்கி கோட்டு போட்டிருப்பார். கோட்டை தூக்கி போட்டார். உள்ள வந்தா. சேலையை களைஞ்சிட்டு கோட்டை மாட்டிக்கொண்டாள். அவரும் மாட்டிக்கொண்டார். பகவானுடைய திருவிளையாடல் தொடங்கிவிட்டது. தேவதேவனை நினைத்த மனம் தேவதேவியின்பால் போய்விட்டது. அவரு மறந்துட்டாரு, பெருமாளை மறந்துட்டார் சுத்தமா. இந்த பொண்ணுதான் எல்லாம். அவ்வளவுதான். கொஞ்ச நாள் வண்டி ஓடுனுச்சு. இவதான் அடிமையாக்கி விட்டாலே. சேலஞ்சு நிறைவேறி விட்டதே. அக்காவை போய் பார்த்து சொல்லணும், அம்மாட்ட சொல்லணும், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா. ஐயோ நீ போகாதே, நீ போனா என் உயிரே போயிடும்னாரு. இல்ல போயிட்டு வந்துடுறேன்னா. சீக்கிரம் திரும்பி வான்னாரு. போயிட்டா. இவர் மனசு பூரா அவ பின்னாலே போயிடுச்சு. கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கார். 4-5 நாள் ஆச்சு. என்னடான்னு புரியல. புறப்பட்டு இவரே போயிட்டார். அங்கே அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்திருக்காரு. போயிட்டாரு.
போய் பார்த்தா அவங்க அம்மா தான் இருக்கா. அவங்க அம்மா ஒரே வார்த்தை சொல்லிவிட்டா, இந்த பாரு கையில பணங்காசு வச்சிருக்கியா, கொண்டுகிட்டு உள்ளவா, இல்லையா போ. புரிஞ்சு போச்சு. தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டான். கதவை சாத்தடி, கையில் காசு இல்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடி. அப்படிப்பட்ட இடத்துல போய் மாட்டிக்கிட்டான். சே, ஆனாலும் அவளை பார்க்கணும். அந்த ஆசை விடமாட்டேங்குது, மனசு பொல்லாது, விடமாட்டேங்குது. அந்த ஊர்ல தோட்ட கடைசி பக்கம் ஒரு இடத்துல போய் அப்படியே கவலையோட உட்கார்ந்து இருக்கான். என்ன கவலை? தேவதேவிய பார்க்க முடியலையே. மேலே மகாலட்சுமியும் ஸ்ரீரங்கத்து பெருமாளும் போறாங்க. இந்த ஆளு யாரு இப்படி உட்கார்ந்து இருக்கிறான்னு பிராட்டி, உனக்கு தெரியாதா நம்ம பழைய விப்ர நாராயணே, என்னங்க இப்படி ஆகி போயிட்டாரு, என்ன பண்றது, தேவ தேவி இழுத்துட்டா, நீங்க ஒரு கருணை காட்டப்படாதா, நீ சொல்லிட்டு இல்ல காட்டிடுறேன். அவ சொல்லணும், மகாலட்சுமி சொல்லணும், அப்பத்தான் காரியம் நடக்கும். மீனாட்சி காலில் விழுந்துட்டா சொக்கலிங்க பெருமான் எஸ் என்றுவாரு. புரிஞ்சு வச்சுங்க. நேர அவ காலில் போய் விழுந்துடணும், தாயே காப்பாத்து, வேற யாரும் வழி கிடையாது. ராத்திரி அங்கிருந்து ஒரு சாதாரண ஆளா வேஷம் போட்டார் பெருமாள். கோயில்ல சுத்தோதக பாத்திரம்னு ஒண்ணு தங்கத்தினாலான வட்டில் அதை எடுத்துக்கிட்டாரு. நேர அவங்க அம்மாட்ட போயிட்டாரு. யாரு நீ? விப்ர நாராயணனுடைய வேலைக்காரன். உனக்கு என்ன வேணும்? இதை கொடுத்துட்டு வர சொன்னாரு. பூரா தங்கம், இவ்வளவு பெரிய பாத்திரம். இப்ப நம்ம வாங்குற தங்கம் எல்லாம், தங்கத்தில் எங்க பாத்திரம் வாங்க முடியுது? தங்கத்தில் மோதிரம் வாங்கின காலமே மலை ஏறி போச்சு. கிராம் 1 கிராம் 2780 ரூபா வாங்குறான். கிட்ட போக முடியல. பாத்தீங்களா? அவர் கணக்கு தெளிவா வச்சிருக்காரு. எங்க போயிடுச்சு இன்னைக்கு? ஒன்னும் சொல்ல முடியாது. தங்க பாத்திரம் இவ்வளவு பெருசு வட்டில். சரி, விப்ர நாராயணரை வர சொல்லுன்ட்டா. பணம் தானே, முடிஞ்சது. இவர் ராத்திரி போனார். இதெல்லாம் உள்ளவளுக்கு தெரியாது, தேவதேவிக்கு. அம்மா சொன்னா விப்ர நாராயணர் வந்தாரு, போ சொல்லிட்டேன், போனாரு, திரும்ப வருவாருன்னா. வந்தாரு, இருந்தாரு. அதுக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம், காலம்புற கோயில் கதவை திறந்து பார்த்தா வட்டில், தங்க வட்டில காணோம். கோயில்ல களவு போய் உடனே கண்டுபிடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு காலையில கண்டுபிடிச்சு விட்டாங்க. தேடுறான், ராஜா சொல்லிட்டான், எல்லா வீட்டிலையும் தேடுனா இவ வீட்டுல, தேவதேவி வீட்டுல இருக்கு. ஏது? இந்த விப்ர நாராயணர் தான் ஒரு ஆள் மூலம் கொடுத்து விட்டாரு. இந்த உட்கார்ந்து இருக்காருல்ல, இவர் தான். நான் எங்க கொடுத்து விட்டேன்னாரு. அவங்க அம்மா சொல்லிட்டா, உங்க பேரை சொல்லித்தான் அந்த ஆள் கொடுத்தாரு. தங்க பாத்திரம் வேற எப்படி கிடைக்கும்? ராஜா வந்தா இவரை சிறையில போடுன்ட்டான். இனிமேத்தான் வழக்கு விசாரணை. எல்லாரும் சொல்றாங்க இவர் தப்பு பண்ணி இருக்க மாட்டாரு. தேவதேவியினுடைய தாயார் சொல்றா, இவரு தான் ஒரு ஆள் விட்டு கொடுத்து விட்டாரு. அந்த ஆள் கருப்பா இருந்தாரு, உயரமா இருந்தாரு, அழகா இருந்தாரு, அவரு தான் கொண்டாந்து கொடுத்தாரு, வேலைக்காரன்னு சொன்னாரு. எப்படி இருந்தாரு? கருப்பா இருந்தாரு, அழகா இருந்தாரு, உயரமா இருந்தாரு, கண்ணெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு, முகம் தாமரப்பு. ஆஹா, பெருமாள் வந்துட்டாரு. பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமல செங்கண் வந்துட்டாரு, விளையாடிட்டாரு. புரிஞ்சு போச்சு. பெருமானே, தேவனை நினைச்சதை விட்டுட்டு தேவதேவிய நினைச்சதுக்கு அனுபவிச்சது போதும், போதும் போதும். இனிமே நான் உன் தொண்டருக்கு தொண்டனாய் இருக்க வேண்டும். உனக்கு தொண்டனாய் இருக்கிற தகுதியை உண்டாக்கிக்கணும்னா உன் தொண்டனுக்கு தொண்டனாய் இருக்க வேண்டும். என் பெயரை விப்ர நாராயணன் என்ற பெயரை மாற்றிக் கொள்கிறேன். தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னு என் பேர் இருக்கட்டும். ஆடும் தொண்டர் அடிப்பொடி ஆட நாம்பெரில் கங்கை நீர் குடைந்த ஆடும் வேட்கை என்னாவதே. கங்கையில குளிக்கிறதை விட என்னுடைய அடியார்களுடைய திருவடியிலே உள்ள மண்ணை பூசி குளிச்சா புண்ணியம்ங்கிறாராம் பெருமாள். அவ்வளவுதான், மாறி போனார் பெருமாள். ராஜாவுடைய கனவுல போனார். விப்ர நாராயணனை நாம் தடுத்து ஆட்கொண்டோம், வெளியில விட்டு. ராஜாவுக்கு சந்தோஷம், பெருமாள் கனவுல வந்துட்டார். ஆமா, பெருமாள் இவர் கனவுல போகாம ஏன் அவர் கனவுல போனாரு? ஏன்னா அந்த பாத்திரம் பெருமாளுக்கு ராஜா பண்ணி கொடுத்த பாத்திரம்.
எது? தங்க பாத்திரம். சொந்தக்காரன் அவன் பண்ணி கொடுத்தான். முதல்ல அவனுக்கு காட்சி கொடுத்தார் கனவுலே, விப்ர நாராயணனை விடுதலை பண்ணு வந்தார். கோயிலுக்குள்ள போனார். பெருமானே, இவ்வளவு காலம் தூங்கிட்டேன், இப்பத்தான் முழிச்சிருக்கேன், உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறேன். கடவுளுக்கு ஏன் திருப்பள்ளி எழுச்சி? தூங்குறாரா? சிவபெருமான் தூங்கினா என்னத்துக்காக? பெருமாள் அரிதுயில் தான், தூக்கம் இல்ல, முழிச்சுக்கிட்டு தான் தூங்குறார் அவரு. அரிதுயில் அது. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான், கனையிருள் அகன்றது காலையம் பொழுதாய், மது விரிந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி, எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களிற்றீட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. எல்லா தேவர்களும் உன் வீட்டு வாசப்புள்ள வந்து நிக்கிறாங்க. அவங்க வந்த யானையெல்லாம் சத்தம் போடுது, பிடியெல்லாம் சத்தம் போடுது, முரசு முழங்குகிறது. எதிர்த்தாப்புல நிக்கிறாங்க. காவேரிக்கு முன்னால எழுந்து வா, இரவியர் மணிநடும் தேரோடும் இவரோ, இறையவர் 11 விடையரும் இவரோ, மருவிய மயிலினன் அருமுகன் இவனோ. எல்லாரும் வந்து நிக்கிறாங்களாம். அற்புதமான பாட்டு, 10 பாட்டு. திருப்பள்ளி எழுச்சி. மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானுக்கு திருப்பெருந்துறையில் திருப்பள்ளி எழுச்சி பாடினார். 12 திருமுறையில் ஒரே திருப்பள்ளி எழுச்சி. தொண்டரடிப்பொடியாழ்வார் ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஒரே ஒரு திருப்பள்ளி எழுச்சி இது. பெருமாளை போய் பார்த்தார், கண்ணீர் கொட்டுது. திருமாலைன்னு பேரு. திருமாலை திருமாலையால் அலங்கரித்தார். திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார்னா புரியுதா? அவர் நூலுக்கு திருமாலைன்னு பேரு. 45 பாட்டு. என்ன சொல்றார் தெரியுமா? யமன் வந்தா தலையில கால் வச்சிருவாங்கிறார். ஏன்? பெருமாள் கையில் இருக்கார்ல, யமன் என்ன செய்ய முடியும்? காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உளி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூ உலகுண்டு மிழ்ந்த முதல்வ நின் நாமங்கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு செய்த காலம், தேவதேவியோட போக்கின காலம். சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு சேர்ந்த காலம், மாதரார் கயல்கண் என்னும் வலையுட்பட்டழுந்து வேனை போதரே இங்க வாடா போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. பாயும் நீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத வடிவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலாமே. 45 பாட்டு திருமாலை. அற்புதமான பாட்டு. நீ உண்மையா இருந்தா கடவுள் உண்மையா இருப்பார், நீ பொய்யனா இருந்தா கடவுள் பொய்யனா இருப்பார். மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவன் என்று உணர்ந்த பின்னை ஐயப்பாடறுத்து தோன்றும் அரங்கனூர் அழகனூர் அரங்கமன்றே. ஒரு பாட்டு ஸ்ரீரங்கத்தை பத்தி அழகான பாட்டு. பெருமாளே, இந்த பிறவி வேண்டாம். ஏன்? வேத நூல் படி 100 வருஷம் வாழலாம், ஜோசியப்படி 120 வருஷம் வாழலாம். ஜோசியத்தில் 9 திசை, 9 திசையும் வாழணும்னா 120 வருஷம் இருக்கணும். சில பேர் சொல்றான் எனக்கு சுக்கிர திசைன்னா, அதுக்கு ஏண்டா கஷ்டப்படுறேன்னு. அங்கே வயசு 92, இப்ப வந்தா என்ன வராட்டி என்ன? சாக போறவோ சுக்கிர தசை வந்து என்ன லாபம் சொல்லுங்க? அது மாதிரி சில பேருக்கு சுக்கிர தசையே வராது, அடுத்த பிறவியில தான் வரும். அப்படி எல்லாம் இருக்கும். வேத நூல் பிராயம் ஊரும் மனுஷர் தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும். 100 வருஷத்திலே 50 வருஷம் தூங்கியே போச்சு. படுக்கையில படுத்து தூங்குனது கொஞ்சம், ஆபீஸ்ல தூங்குனது கொஞ்சம், மேடையில வந்து ஸ்ரீரங்கத்தை பத்தி ஒருத்தர் பேசுற பொழுது கேட்டுக்கிட்டே தூணுல சாஞ்சி தூங்குனது கொஞ்சம். எவ்வளவு தூக்கம் வருது தெரியுமா? வீட்டுல வராத தூக்கம் இங்க வருது, அசத்துது. எனக்கு வேண்டிய ஒருத்தர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஆபீஸுக்கு வந்துட்டார். ஏன்னு கேட்டேன், இங்க தூங்கி பழகி போச்சு சார், நல்லா இருக்கு,
வீட்டை விட என்ன ஆகிறது? எவ்வளவு தூங்கிட்டோம். கண்ணை மூடிக்கிட்டு தூங்குனது கொஞ்சம், கண்ணை முழிச்சபடிக்கு தூங்குனது கொஞ்சம். 50 வருஷம் போச்சான். வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். அப்புறம் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும். 15 வருஷம் ஒன்னும் தெரியாத சின்ன பிள்ளையா போச்சு. 50 15 65, மிச்சம் 35. இதுல பிணி, பசி, மூப்பு, துன்பம் எல்லாம் போனா என்னையா மிஞ்சும்? அதனால பிறவி வேண்டாம். தினமும் படிக்க வேண்டிய பாட்டு. வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும். பிணி, பசி, மூப்பு, துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான கருளானே. 45 பாட்டும் கொட்டி இருக்காருங்க. அப்படியெல்லாம் பாட முடியாது. ஸ்ரீரங்கத்துக்கு வேற என்ன பெருமை? கொஞ்சம் வேகமா ஓடுவன்னிமே. பெருமாளுக்கு என்ன பேரு சொன்னேன்? பெரிய பெருமாள். அம்பாளுக்கு என்ன பேரு? ஸ்ரீரங்க நாச்சியார். இளங்கோவடிகள் பாடுறார். நீலமேகம் நெடும் பொற்குன்றத்து பால் வெறிந்தகலாது படிந்தது போல. பார்க்கடல்ல நீலமேகம் படுத்தாப்புல படுத்து கிடக்கிறாராம் பெருமாள். 1000 விரித்தெழு தலையுடை அருந்திரல் பாயல் பள்ளி பலர் தொழுதேத்த. 1000 தலை உள்ள ஆதிசேஷனுக்கு கீழே எல்லாரும் கும்பிட படுத்திருக்காராம். விரிதிரை காவிரி வியன் பெருந்துருத்தி திருவமர் மார்பன் கிடந்த வண்ணமும். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஸ்ரீரங்கத்தை பாடுறார். ஸ்ரீரங்கத்தில் 2 தூண் இருக்கும் சாமிக்கு முன்னால. பரமபதத்திலே 2 தூண், மனத்தூண்களும். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்திலே 2 தூண். கவிச்சக்கரவர்த்தி கம்பராமாயணம் பாடினார். அதிலே அவருக்கு ரொம்ப பிரிய நரசிங்கத்திடத்துல எனக்கு வேண்டிய ஒரு ஆடிட்டர் ஸ்ரீகாந்தன் பேரு. அவங்க அப்பா வந்திருக்கார். அவரு கூட அங்க ஓரத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. நரசிங்கத்திட்டு அவருக்கு ரொம்ப பிரியம். வீட்டுல புள்ள குட்டி எல்லாம் நரசிங்கம் நரசிங்கம் நரசிங்கம். ஏன் தெரியுமில்ல? 10 அவதாரத்துல வந்து அவதார நோக்கத்தை உடனே முடிச்ச ஒரே ஆளு நரசிங்கம் தான். வந்தார், வென்றார், சென்றார் இல்ல, இருந்தார். நம்ம பார்க்கிறாப்பல இருக்கார். நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடி வாணுதலே. நரசிங்க பெருமான் வரலாற்ற கம்பராமாயணத்திலே கம்பர் சேர்த்து விட்டார். வால்மீகியில இல்லை, துளசியில இல்லை, எழுத்தச்சன்ல இல்லை, கம்பன் தமிழ்ல சேர்த்து விட்டார். ஏன் சேர்த்தார்? பிரகலாதனை பாடணும், நரசிங்கத்தை பாடணும், ஆசை கொட்டிவிட்டார். வாவேசு ஐயர் எழுதுறார், கம்பனுடைய காவிய சிறப்பை, கவிதை சிறப்பை நீங்கள் அறிய வேண்டுமானால் இரணியன் வதைப்படலம் மட்டுமே போதும்னர். 10,000 பாட்டு, இது 145 பாட்டு என்னமோதான். இதுக்குள்ள அவ்வளவு வேகம், அற்புதம். அப்படி பாட்டு பார்க்க முடியாது. வந்து நிக்கிறானா, கேட்கிறான். இரணியன் கேட்கிறான் பிள்ளைய பார்த்து, டே நீ சொல்ற நாராயணன் எங்கடா இருக்கான்? அந்த புள்ள பதில் சொல்றான். அற்புதமான இடம். சாணினும் உளன், ஒரு சான் தானுங்க, சான் சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன். அணுவை தொலைச்சு 100 பங்கு ஆக்கினா அதுல ஒரு பங்குக்கு கோன்னு பேரு. அணுவை தொலைக்க முடியாதுன்னு நினைச்ச காலம். ஐன்ஸ்டீன் வந்ததுக்கு அப்புறம் 1910க்கு அப்புறம் அணுவை பிளந்த காலம் நமக்கு. கம்பர் வாழ்ந்தது கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டு, 800ல இருந்து 900க்குள்ள. அப்ப பாடுறார், அணுவை துளைத்து 100ல ஒரு பங்கு ஆக்கினால் அதுக்கு கோன்னு பேரு. அதுக்குள்ள பெருமாள் இருக்கிறார். சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன். இந்த தூண்ல இருக்கார். நீ சொன்ன சொல்லினும் உளன். எங்க இருக்கிறான்னு கேட்டியே, அந்த சொல்லுல உட்கார்ந்து இருக்கிறார். பெருமாள் பயந்து போய் நிற்கிறார். இவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறானே, உன் நெஞ்சுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிவிட்டா நான் மாட்டிக்கிறவனேன்னு அவர் பயப்படுறார்.
என்ன நெஞ்சுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிவிட்டா நெஞ்ச புலந்து இவர் வர முடியாது. பக்தன் மனசுக்குள்ள இருக்கிறான்னு சொல்லிவிட்டா பக்தன் மனசை புழக்க முடியாது. ஏய் வேகமா போசுற பாத்துறாங்கிறார் உள்ள இருக்கிற பெருமாள். பிரகலாதன் சொல்றான், சாணினும் உளன் போர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான் நன்றன கனகன் நக்கான். கனகம்னா தங்கம், கனகன் திரள்கின்ற பெருங்கிடி, கனகம்னா தங்கம், கனகன்னா இரணியன், இரணியம்னா தங்கம். நன்றன கனகன் நக்கான் ஒரு உத விட்டான் தூணை. பெருமாளை ருக்மணி பிராட்டி கேட்டாலாம், நீங்க எப்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு. பெருமாள் சொன்னாராம், அந்த மண்டபத்தில் 1000 தூணு. இந்த பிரகலாதன் சொல்லிவிட்டான் தூண்ல இருப்பாருன்னு. அவங்க அப்ப இரணிய எத்தனாவது தூணை உடைப்பானோ? 74வது தூணை உடைச்சா நான் 74வது தூணுக்குள்ள இருந்து வரணும். எதிர்த்தாப்புல இருக்கிற 2வது தூணை உடைச்சா அதுல இருந்து வரணும். நான் பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுவும் மேக்கப்போட வரணும். உடம்பு முழுக்க மனுஷ உடம்பா இருக்கணும், தலை சிங்கத்தலையா இருக்கணும். வர வாங்கி இருக்கான். எந்த மனுஷனாலையும் சாவில்ல, எந்த விலங்குனாலையும் சாவில்ல. அப்ப ரெண்டும் சேர்ந்து ஒரு கூட்டணி போட்டு வரணும். காத்து கிடந்தேன், நல்ல வேளை தூணை உடைச்சான், பாதி மேக்கப்ல ஓடியாந்துட்டேன்னாராம். பெருமான் வருகிறான், திசை திறந்து அண்டங்கீறி சிரித்தது செங்கட்சியம். சீயம்னா சிங்கம், சத்தம் போட்டு சிரிச்சுதான். அற்புதமான வாக்கு. இந்த புலவர் பெருமக்கள் இதை ஒத்துக்கல. கம்பராமாயணத்துக்கு இரணியன் வத பள்ளத்துக்கு என்ன சம்பந்தம்? ராமாயணத்துக்கு முன்னால நரசிங்க அவதாரம், ரொம்ப முன்னால நரசிங்க அவதாரம். முதல்ல மச்சாவதாரம், 2வது 2லையும் இருந்தது ஆமை கூர்மாவதாரம், 3வது பன்றி வராக அவதாரம், 4வது நரசிங்க அவதாரம், 5வது வாமன அவதாரம், 6வது பரசுராம அவதாரம், 7வது ராமாவதாரம், 8வது பலராம அவதாரம், 9வது கிருஷ்ணாவதாரம், 10வது கல்கி அவதாரம். எங்க போயிடுச்சு இரணியனுடைய வாழ்க்கை? அதை கொண்டு இங்க வைக்கப்படாது. ராமாயணத்தை ஒத்துக்க மாட்டான், நீ அரங்கேற்றப்படாது. இவருக்கு என்ன பண்றது? ஸ்ரீரங்கத்தில் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு பல கதைகள் சொல்றாங்க. கடைசி மேட்டழகிய சிங்கர் சந்நிதி, அற்புதமான நரசிங்கம் இருக்கங்க. அதுக்கு முன்னால ராமாயணத்தை ஒரு வழியா அரங்கேற்றாங்களாம். ஆனாலும் சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த பாட்டு வந்துதான், திசை திறந்தண்டங்கீறி சிரித்தது செங்கட்சியம். அந்த சிங்க உரு கடகடகடன்னு சிரிச்சுதான், எல்லாம் பயந்துட்டான். கம்பனுடைய வாக்கு நரசிங்க பெருமாடத்திலே அரங்கேறி விட்டது. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் வாழ்கான். அரங்கேறினது எங்கே? ஸ்ரீரங்கத்திலே. பெரியாழ்வார் பார்க்கிறார், ஆண்டாள் நாச்சியார பல்லக்கில் அனுப்பிச்சு தூக்கிக்கிட்டு போனது யாரு? ஸ்ரீரங்கத்து பெருமாள் தானே. ஒரு பொண்ணை பெத்தேன், இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. என் பொண்ணுக்கு 2 மாமியாரு, கிருஷ்ணனுக்கு 2 அம்மா. பெற்றவள் தேவகி, வளர்த்தவள் யசோதை. ஒரு மாமியார்கிட்டயே மருமகள் படுற பாடு பெரும்பாடா இருக்கு. 2 மாமியார் இல்ல. இந்த யசோத பிராட்டி என் பொண்ணை நல்லா வச்சுக்கணுமே அப்படின்னு நாராம் பெரியாழ்வார். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான். பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற யசோதை. அவ பெத்த பிள்ளை எப்படி பிள்ளை? பெரும் பிள்ளை. பெரும் பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டு புறஞ்செய்யுங்கொல்லோ. ஸ்ரீரங்கத்தை நினைச்சு பெரியாழ்வார் பாடுற வாக்கு. ஆழ்வார்கள் 12 பேர். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரத்தான் பாடுவார், வேற யாரையும் பாட மாட்டார். மிச்சம் 11 பேரும் மங்களாசாசனம் பண்ணின ஒரே தலம் ஸ்ரீரங்கம். தொண்டரடி பொடியாழ்வார் ஸ்ரீரங்கத்தை தவிர வேற பாடமாட்டேன்ட்டார். பாட்டோட பாட்டா அயோத்தி வரும், தனிப்பதிகம் இல்ல. பாட்டோட பாட்டா பரமபதம் வரும்,
தனிப்பதிகம் கிடையாது. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் முழுக்க முழுக்க அரங்கனத்தான் பாடுவார். திருப்பதியை கூட பாட மாட்டேன் விட்டார். அதனால திருப்பதி பெருமாளுக்கு நட்டமா போச்சு. அது ஒரு வேடிக்கை தெரியுமா? திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார். பெருமாளுக்கு மதில் கட்டினார். பெரிய மதில், இன்னைக்கு இருக்கு 7 மதில். 8வது எல்லாத்தையும் சேர்த்து அடையவளஞ்சான் மதில். அதுலதான் பெரிய கோபுரம் இருக்கு. ஒரு மதில் திருமங்கை ஆழ்வார் கட்டின மதில். மதில் கட்டி விட்டாராம். பெருமாள் ஆழ்வாரை கூப்பிட்டாராம். திருமங்கை ஆழ்வார் இங்க வாரும். வந்தாராம். மதில் கட்டினீர் இல்ல? ஆமா, சந்தோஷம். திருநாரையூர்ல ஒரு மடல் பாடினீங்கல்ல. திருநாரையூர்னு ஒரு ஊரு, அங்கே மடல். மடல்னா அது ஒரு இலக்கிய வகை. பாடினீங்கல்ல, எனக்கு ஒரு மடல் பாடப்படாதா? யாரு கேட்டா? ஸ்ரீரங்கத்து பெருமாள். திருமங்கை ஆழ்வார் சொன்னாராம், மன்னிச்சுக்கணும், மடல் அங்கே மதில் இங்கே என்னாராம். அவருக்கு மடல், உங்களுக்கு மதில், மன்னிச்சுக்கிடுங்க. எப்படி இருக்கு இந்த பாட்டுக்கு ஆசைப்பட்டு எவ்வளவு கேட்டிருக்கிறார் நம்முடைய ஸ்ரீரங்கத்து பெருமாள். திருப்பான ஆழ்வார் தாழ்த்தப்பட்ட இனம். ஸ்ரீரங்கத்து பெருமாளை வெளியில நின்று கும்பிடுவார், உள்ள வரக்கூடாது. ஒரு நாள் காவேரி ஆற்று கரையில நிற்கிறார். லோகசாரங்க முனிவர்னு ரொம்ப பெரியவர். அவர் அப்படி குளிச்சுட்டு வரார். இவர் நிக்கிற இடத்துல இவர் குளிச்சுட்டு துவற்ற பொழுது இவர் மேல பட்ட தண்ணி அவர் மேல பட்டுருது. யார் மேல பட்ட தண்ணி? திருப்பானாழ்வார் மேல பட்ட தண்ணி லோகசாரங்கர் மேல பட்டா அவருக்கு கோபம் வருது. தப்பு. ஒரு நாள் அவர் வர்ற வழியில இவர் நிக்கிறார். விலகி நில்லுன்னாராம். இவர் பெருமாளை பார்த்துக்கிட்டதில்ல, ஒன்னும் புரியல, விலகல. ஒரு கல்லை எடுத்து அடிச்சாராம். லோகசாரங்க முனிவர் திருப்பானாழ்வார் நெத்தியில கல்லை விட்டு அடிக்க, நெத்தியில பட்டு ரத்தம் ஒழுக அவர் விலகிட்டார். லோகசாரங்க முனிவர் விறுவிறுன்னு கோவிலுக்குள்ள வந்துட்டார். ஸ்ரீரங்கத்து பெருமாள் பக்கத்துல வந்தார், கும்பிட்டார். ஐயோன்னார். ஸ்ரீரங்கத்து பெருமாள் நெத்தியில ரத்தம் வழியுது. நீ அவனை அடிக்கல, என்ன அடிச்சேன்னாரா? அப்படியா? தப்பு பண்ணிட்டேன், எப்படி என்ன செய்யறது? நாளைக்கு அவனை தோல்ல ஏத்தி கொண்டுகிட்டு வா. லோகசாரங்க முனிவர் அவரை போய் காலில் விழுந்து தோல்ல ஏத்தி தூக்கிட்டு வந்தாராம். முனிவாகனர்னு பேரு. எந்த ஊர்? ஸ்ரீரங்கம். அரையர் சேவை. அற்புதமான பாட்டு. 4000 பாடி ஆடக்கூடிய இடம் ஸ்ரீரங்கம். பகல் 10 ராப்பத்து ஸ்ரீரங்கம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு 7வது திருநாள் நம்மாழ்வாருக்கு பெருமாள் காட்சி கொடுப்பார் ஸ்ரீரங்கத்திலே. முக்கியமான இடம். தூராத மனக்காதல் தொண்டர் தங்கள் குழாங்குழுவி திருப்புகழ்கள் திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆராத மனக்களி போடழுத கண்ணீர் மலை சோரன் என்றுருகி ஏத்தினாலும் சீரார்ந்த முளவோசை பறவை காட்டும் திருவரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் போராளி அம்மானை கண்டு துள்ளி பூதலத்தில் என்று கொலோ புரளும் நாளே. குலசேகர ஆழ்வார். கண்ணீர் கொட்டணுமா, அதுல காவேரி நிறையணுமா? எப்படி இருக்கு? முடிக்கிறேன். ஸ்ரீரங்கத்து பெருமாளை தேர்ல உட்கார்த்தனாங்க. நம்மள மாதிரி வெள்ளச்சட்டை போட்ட ஆட்கள் எல்லாம் தேர்காலில் போய் தேர் வடத்தை தொட்டு கும்பிட்டு விலகிட்டாங்க. இழுக்கணுமா இல்லையா? இழுத்தா சட்டை அழுக்க போயிடும். இழுத்தா அடுத்த ஆளு மேல வந்து விழுந்துருவான், தொட்டுருவான். வேண்டாம், எல்லாம் ஒதுங்கி நிக்கிறாங்க. பெரிய பெரிய ஐயங்கார்கள். பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு ஒரு புண்ணியவான் வந்தார். அற்புதமா திருவரங்க கலம்பகம் பாடினவர். நான் அதுல 60 பாட்டு அந்த காலத்துல பாடம் பண்ணேன். கேசவனையே செவிகள் கேட்க, திருவரங்கத்து ஈசனையே சென்னியரைஞ்சிடுக, நேசமிகு கண்ணனையே காண்க இரு கண், இணர்கொள் வாய காயாம்பு வண்ணனையே வாழ்த்துக என் வாய். இதெல்லாம் திருவரங்க கலம்பகம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அங்கிருந்து வந்தார். எல்லாம் ஓரத்துல நிக்கிறாங்க. பெருமாள் தேர்ல இருக்கார். இழுக்கணும். வாங்கப்பா, வந்து இழுங்க. முட்டாள்களே வந்து இழுங்கள் நாராம். எல்லாருக்கும் கொதிச்சிருச்சு. ஒன்றும் தெரியாத ஊமர்கள், ஒன்னும் தெரியாத ஊமைகளே வந்து இழுங்கள். தென்னரங்கர் இன்று திருத்தேரில் ஏறினார். நின்று வடம் பிடிக்க வாருங்கள். ஓடப்படாது. நின்று வடம் பிடிக்க வாருங்கள். கடைசி வரைக்கும் நின்று வடம் பிடிக்கணும். ஒரு பெரியவர் கேட்டார், ஓய், வடம் பிடிச்சா என்னையா கிடைக்கும்?
வாழைப்பழம் சூறை இடுவாங்களா? வடம் பிடிச்சா என்ன கிடைக்கும்? ஆழ்வாரா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அழகா சொன்னார், ஒன்றும் தெரியாத ஊமர்கள் தென்னரங்கர் இன்று திருத்தேரில் ஏறினார், நின்று வடம் பிடிக்க வாருங்கள், வைகுந்த நாட்டில் இடம் பிடிக்க வேண்டும் எனில். வைகுந்தத்தில் இடம் பிடிக்கணும்னா ஸ்ரீரங்கத்து பெருமாள் கோயில் தேருக்கு வடம் பிடிங்க. எல்லாம் வந்துட்டான். வைகுந்தத்தில் ரிசர்வேஷன் கிடைக்குமா? நம்ம ஊர்ல ட்ரெயினுக்கே ரிசர்வேஷன் கிடைக்க மாட்டேங்குது, வைகுந்தத்துக்கு எப்படி சார் ரிசர்வேஷன் கிடைக்கும்? அந்த தலம் ஸ்ரீரங்கம். 11 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணின ஸ்தலம் ஸ்ரீரங்கம். பெருமாளுடைய திருமேனி அற்புதமான திருமேனி. இன்றைக்கு அரசியலிலும் சிறப்பிடத்தை பெற்ற தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதி. நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஒரு சொந்த அனுபவம் சொல்லலாமான்னு நினைச்சேன். பகவான் கடைசியா சொல்றாங்கடா. நான் அடிக்கடி சென்னைக்கு போறேன். போற பொழுது பெரும்பகுதி இந்த ஆம்னி பஸ்ல தான் போறேன். ராத்திரியில ட்ரெயின் எல்லாம் டிக்கெட் புக் பண்றதுக்கு நமக்கு அவ்வளவுக்கு நேரம் முன்னால பண்றதில்லை. அப்படி போற பொழுது உட்கார்ந்த உடனே தூங்கிடுவேன். அது கடவுள் கொடுத்த வரம். தூங்கினவனம் திடீர்னு முழிப்பு வரும். என்னடா முழிப்பு வருதேன்னு நிமிந்தா ஸ்ரீரங்கத்து கோபுரம் தெரியும். ஓ, இதுக்குத்தான் நம்மளை கிளப்பி விட்டுட்டான். சத்தியமா திரும்ப வர்ற பொழுதும் அந்த இடத்துக்கு வந்து சமயபுரம் தாண்டின உடனே விழிப்பு வரும். எங்க என்ன சமயபுரம் தாண்டியாச்சு, ஓஹோ பகவான் நம்மளை கிளப்பிட்டாரு. கோபுரம் அற்புதமா தெரியும். ஒரு கும்பிடு போட்டுட்டு வருவேன். இன்னைக்கு நாளைக்கும் 99% அந்த பக்கம் போனா அந்த நேரத்தில் ஒரு போடு போட்டு எழுப்பி விட்டு தரிசனம் கொடுப்பான் ஸ்ரீரங்கத்து பெருமாள். நினைத்தவர் மனத்திலே வந்து நடனமாடக்கூடிய பெருமான். ஸ்ரீரங்கத்தை இன்றைக்கு சிந்தித்தோம். நாளைக்கு காஞ்சிபுரம். நாளைக்கு காஞ்சிபுரம். கண்ணபுரமா? காஞ்சிபுரம். அதுக்கு அடுத்த நாள் தான் கண்ணபுரம். காஞ்சிபுரம் இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி. பெருமாள் இன்னைக்கு மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமில்ல? அவங்க அண்ணனை பத்தி இல்ல பேசியிருக்கு. இத்தனை நாளா வீட்டுக்காரரை பத்தி தான் பேசணும். இன்னைக்கு அவங்க அண்ணனை பத்தி பேசியிருக்கு. அதனால மீனாட்சியின் கிருபையினாலே இருந்து கேட்ட எல்லோருக்கும் எல்லா விதமான இன்பங்களையும் தர வேண்டும் என்று வாழ்த்தி, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.